இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபுட்பிரிண்ட் மாஸ்கிங் பார்ட் 2 வீடியோ ப்ராக்ஸி செயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து ஃபுட்பிரிண்ட் மாஸ்கிங் பார்ட் 1ல வந்து மேக் அட்ரஸ் எப்படி நம்ம ஹைட் பண்ணலாம், மாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது ப்ராக்ஸி செயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ராக்ஸி செயின் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் ப்ராக்ஸி செயின்க்கு முன்னாடி ப்ராக்ஸினா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ராக்ஸி இஸ் நத்திங் பட் அதுவும் ஒரு ஐபி தான். இத நான் எப்படி சொல்றேன்னா, நான் வந்து என்னோட என்னோட ஐபி இருக்கு. இப்ப நான் ஐபி இது நெட்வொர்க்கிங் பத்தி சொல்லல. இப்ப நார்மலா ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். டே டூ டே லைஃப்ல இருக்குது. எனக்கு ஒரு பொருள் தேவ. எனக்கு ஒரு பொருள் தேவ. அந்த பொருள வந்து நான் கடைக்கு போயிட்டு டைரக்ட்டா வாங்காம, இன்னொரு மனிதன் மூலியமா, ஒரு மீடியம் மூலியமா வாங்குனானா, அது பேர் தான் ப்ராக்ஸி. எனக்கு தேவையான பொருள 3வது மனுஷன் மூலியமா வாங்கி நான் எடுத்துக்கிட்டேன்னா, அது பேர் தான் ப்ராக்ஸி. டைரக்ட்டா போய் நான் எடுக்காம, இன்னொருத்தங்க எனக்கு வாங்கி குடுத்தானா, அதான் எனக்கு ப்ராக்ஸி. நான் வந்து இந்த அந்த கடைக்கு வந்து நான் தான் வாங்குறேன் அப்படின்னு தெரியாது. அது இன்னொருத்தவங்க தான் வாங்குறான்னு தெரியும். அது பேர் தான் ப்ராக்ஸி. இப்ப இது நெட்வொர்க்கிங்ல எப்படின்னா, நம்மளோட ஐபி வந்து டைரக்ட்டா சர்வர் கிட்ட பேசாம, இன்னொரு ஐபி வந்து சர்வர் கிட்ட பேசி, அந்த ரெக்வெஸ்ட்ட வாங்கி எனக்கு அப்படியே ரிவர்ஸ்ல அனுப்பும். இதுதான் ப்ராக்ஸி. அது எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ நான் என்னோட விர்ச்சுவல் மிஷின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுல ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் டைரக்ட்டாவே. ஃபுட்பிரிண்ட் மாஸ்கிங் இது வந்து நம்மளோட தடயத்த மறைச்சிட்டு போறது தான் இது பேரு ஃபுட்பிரிண்ட் மாஸ்கிங். எந்த ஒரு நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு எத்திக்கல் ஹேக்கரா இருந்தா ப்ரொஃபஷனலான எத்திக்கல் ஹேக்கரா இருந்தானா, கண்டிப்பா அவங்களோட தடயத்த மறைச்சு தான் போணும். அனானிமஸா இருக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. அப்படிதான் இருந்து ஆவணும். அனானிமஸா இருக்காங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு கிரைம் பண்ணிட்டானா, அந்த கிரைம் பண்ணிட்டானா, ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போது. அவங்க மாட்டாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாரி அனானிமஸா இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கொலை பண்ணிட்டோம். கொலை பண்ணிட்டானா, எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன். நீங்க வந்து ஒரு கொலை பண்ணிட்டீங்க. ஒருத்தன கத்தி எடுத்து குத்திட்டீங்க. குத்திட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. அப்போ கத்தி கத்தியில வந்து உங்களோட கைரேகை இருக்கும். அடுத்து நீங்க ஏதாவது தலைமுடி ஏதாவது கூட விட்டுட்டு போயிருப்பீங்க. இதெல்லாம் தடயம். நீங்க விட்டுட்டு போன எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் வச்சு அவங்க உங்கள கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகே. இதே மாரி தான் நெட்வொர்க்ல நீங்க ஏதாவது ஒரு கிரைம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க விட்டுட்டு போறதுக்குன்னு சில தடயங்கள் இருக்கும். விட்டுட்டு போன தடயங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் மேக் அட்ரஸ். போன வீடியோல அத பார்த்திருப்போம். மேக் அட்ரஸ் பத்தி பார்த்திருப்போம். இப்போ அடுத்து வேற என்ன தடயம் விட்டு போயிருப்போம்னா, ஐபி அட்ரஸ் விட்டுட்டு போயிருப்போம். நெக்ஸ்ட் டிஎன்எஸ். டிஎன்எஸ் விட்டுட்டு போயிருப்போம். இந்த மாரி 3 இது இருக்கும். இந்த 3த்தையும் நம்ம ஹைட் பண்ணிட்டு போனோம்னா, நம்ம அனானிமஸா இருப்போம். போன வீடியோல மேக் அட்ரஸ் எப்படி ஹைட் பண்றதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல நாம ஐபி அண்ட் டிஎன்எஸ் 2மே சேர்ந்து எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னு நான் இதில சொல்லப் போறேன். இதுல மெயின் கான்செப்ட்டே நம்மளோட ஐடென்டிட்டி நம்மளோட உண்மையான தன்மைய மறைச்சுட்டு எப்படி நம்ம போலாம்? இன்டர்நெட்ல சர்ஃப் பண்ணலாம். ஆர் நம்ம அட்டாக் பண்ணோம்னா, நம்மளோட தடயத்த விடாம எப்படி பண்ணலாம்? அப்படின்னு தான் இதில காமிக்க போறேன். இது முக்கியம். ரொம்ப, ரொம்ப முக்கியம். நீங்க 5 பேஸ்க்குள்ள போறீங்க. 5 பேஸ் அடுத்து நீங்க 5 பேஸஸ் இருக்கும். ஹேக்கிங்க்கு பேஸஸ்ன்னு இருக்கு. 5 பேஸஸ் இன்ஃபர்மேஷன் கேதரிங், வல்னரபிலிட்டி அனாலிசிஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த மாரி 5 பேஸஸ் இருக்கு. அந்த பேஸஸ்க்குலாம் போறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் ரொம்ப பேசிக். கண்டிப்பா உங்களோட ஐடென்டிட்டிய மறைச்சுட்டு தான் போய் ஆகணும். அதுதான் அந்த 5 பேஸஸ்க்கு முன்னாடியே இத நான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். நான் வந்து கலின் எக்ஸ்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப நான் நார்மல் ஃபங்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, தென் ப்ராக்ஸி வச்சு எப்படி ஒர்க் ஆகுது, நெக்ஸ்ட் ப்ராக்ஸி செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். எப்பயுமே ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா பண்ணணும். அப்பதான் எந்த ஒரு கான்செப்டும் மறக்காது உங்களுக்கு. நெட்வொர்க்கிங்ல எவ்வளோ டூல்ஸ் வேணா வரலாம். ஆனா கான்செப்ட் மாறவே மாறாது. கான்செப்ட் தான் முக்கியம். அந்த கான்செப்ட் எப்படின்னு சொல்றேன். ஓகே. என்னோட ஐபி பார்த்துக்கிறேன். என்னோட ஐபி ஐஎஃப் கான்ஃபிக் போட்டேன்னா ஐபி வரும். இது என்னோட ஐபி 192.168.43.109. இது என்னோட ஐபி. ஓகே. நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். வச்சு தான் சொல்லப் போறேன். இப்போ நான் என்னோட மவுஸ் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது விண்டோஸ்ல நோட் பேட்ன்னு இருக்கும். லினக்ஸ்ல மவுஸ் பேட், லீஃப் இந்த மாரி நெறைய இருக்கு. நான் மவுஸ் பேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். லீஃப் வந்து டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஐபி வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. இதான் என்னோட ஐபி. இப்போ நார்மலா எப்படி ஃபங்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது என்னோட சிஸ்டமும், சர்வரும் நான் கால் பண்ற சர்வரும் எப்படி ஒரு இன்டராக்ஷன் நடத்துக்குது. அதாவது ஒரு உரையாடல நடத்திக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நார்மல் ஃபங்ஷன். மை ஐபி. இப்போ நார்மலா என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து, அதாவது என்னோட சிஸ்டம்ல இருந்து நான் ஏதாவது ஒரு வெப்சைட்ட கால் பண்றேன். எக்ஸாம்பிள் http www.google.com. இந்த வெப்சைட் நான் கால் பண்றேன்னா, இப்படிதான் டைரக்ட்டா இதான் நார்மல் ஃபங்ஷன். என்னோட ஐபி டைரக்ட்டா போயிட்டு கூகுளோட சர்வர் கிட்ட பேசும். பேசிட்டு இந்த ஐபி அத்தென்டிகேட்டடா இருந்தானா, எனக்கு வந்து அந்த வெப்சைட்ட திருப்பி அனுப்பும். ரிவர்ஸ்ல அனுப்பும். ஓகே. இது நார்மலான ப்ராசஸ். இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் டீப்பா போகல. இப்ப ப்ராக்ஸி பத்தி சொல்றேன். அதனால இப்படிதான் நார்மலா நடக்குதுன்னு நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகே. மேக் அட்ரஸ்லாம் சேர்ந்து போகும். இன்னும் நெறைய பேக்கேஜ் அதெல்லாம் இருக்கு. நான் வந்து சாதாரணமா சொல்றேன். பேசிக்கா சொல்றேன். இப்படிதான் நடக்கும். ஓகே. இது வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ற யுஆர்எல். ரெக்வெஸ்டிங் யுஆர்எல். ஓகே. இது வந்து நார்மலா ஃபங்ஷன்ஸ் இப்படி நடக்குது. ஓகே. அதுவும் நான் பண்ணி காமிச்சுறேன் ப்ரௌசர்ல. இப்போ நார்மலா யூஸ் பண்றது நான் வந்து நெட்வொர்க்கிங்ல அந்த கான்செப்ட்ல சொல்றேன். ஃபுல் வீடியோஸ் அதுல இருக்கும். நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ல இது இந்த புரோட்டோகால்லாம் ஏன் யூஸ் பண்றோம்? இதெல்லாம் நான் சொல்றேன். இப்ப நார்மலா நீங்க வந்து கூகுள்ன்னு அடிப்பீங்க. கூகுள்ன்னு அடிச்சுட்டு இப்படி பண்ணாலும் கூகுள் வரும். யுஆர்எல் டேட்டா கால் பண்றேன். மெஷின் கிட்ட நான் டைரக்ட்டா பேசுறேன். அவ்வளவுதான். https://www.google.com/ டைரக்ட்டா வரும். இப்படிதான் டைரக்ட்டா மெஷின் வந்து வெப்சைட் கிட்ட பேசுது. அதாவது சர்வர் கிட்ட பேசி ரெக்வெஸ்ட் வந்து வாங்குது. அத ரீட்ரைவ் பண்ணுது டேட்டாபேஸ்ல இருந்து. இது என்னோட ஐபி என்னன்னு பார்த்துக்கிறேன். என்னோட ஐபி அந்த எல்லாம் நான் பேசிக் இன்ஃபர்மேஷன பார்த்துக்கிறேன். அதுக்கு வந்து வாட் இஸ் மை ஐபி?
அப்படின்னு போடணும். இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கும். கூகுள்லயே பார்த்துக்கலாம். இது வந்து விர்ச்சுவல் ஐபி. போயிட்டு இந்த அதாவது அட்ரஸ், ஐபி அட்ரஸ் இந்த வெப்சைட்ல பார்த்தோன்னா, உங்களோட என்னோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இதுல எல்லாமே இருக்கு. என்னோட காமிக்குது. அதாவது ஐபி லொகேஷன் காமிக்கும். இந்த ஐபி வச்சு அப்ராக்ஸிமேட்டா எனக்கு ரீஜனுக்கு ஏத்த மாரி ஆட்லாம் காமிக்கும். சென்னை ரீஜியன் தான் தமிழ்நாடு ரீஜன். எனக்கு விளம்பரங்கள்லாம் வரும். அதனால தான். நீங்க இன்னும் வேற ஒரு ரீஜியன்ல இருந்தானா, இதே நீங்க வந்து ஒரு லண்டன்ல இருந்தானா, லண்டனுக்கு ஏத்த ஏரியாக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட்லாம் வரும். ஓகே. இது வந்து எங்க இந்தியால இருக்கிற ஐபி இதெல்லாம் இதனால இது வந்து இந்தியன் ஆட்ஸ் மட்டும் தான் வரும். ஓகே. நான் சொல்லிட்டேன். வாட் இஸ் மை என்னோட டேட்டாஸ்லாம் இப்ப பார்க்க முடியுது. ஓகே. சர்ச் பண்ணும்போது பார்க்க முடியுது. அதனால தான் நமக்கு வந்து YouTubeல, Facebookல, Instagramலலாம் நமக்கு நம்ம ஏதாவது சர்ச் பண்ணோம்னா, அதுக்கேத்த மாரி விளம்பரங்கள்லாம் வருது. இந்த ஐபி வச்சு தான். ஓகே. அதனால ஏதாவது சர்ச் பண்ணோம்னா, அதுக்கேத்த மாரி கம்ப்யூட்டர் பத்தியே தேடிட்டு இருந்தானா, Amazonல வந்து கம்ப்யூட்டர் பத்தி தான் வரும். நீங்க எத பத்தி தேடுறீங்களோ அத பத்தி தான் வரும். ஏன்னா, அந்த ஐபில இந்த குக்கீஸ்ல சேவ் ஆயிருக்கும். அதெல்லாம் வரும். ஓகே. நம்ம டாபிக் ப்ராக்ஸி ஸ்டேட்டஸ்லாம் இருக்குன்னா, அதுக்கு வந்து டிஎன்எஸ் லீக் டெஸ்ட். இதுல வந்து நம்ம டொமைன் நேம் சர்வர் இதெல்லாம் நம்மளோட டிஎன்எஸ் வந்து என்னோட லொகேஷன் சென்னை, இந்தியா எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ 2 டெஸ்ட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், எக்ஸ்டர்னல் டெஸ்ட். இதுல ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இது நான் எடுத்துக்கிறேன். இன்ஃபர்மேஷன் காமிக்கும். ஓகே. அங்க டாட்டா விழும். இல்ல 5 டாட்ஸ் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் காமிக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லோட் ஆகும். ஓகே. இப்ப நமக்கு காமிச்சிருச்சு. ஐஎஸ்பி, ஜியோ இருக்கு. கண்ட்ரி. டிஎன்எஸ் அப்பன்னா டிஎன்எஸ்லயும் என்னோட டேட்டாஸ் வந்து லீக் ஆகுது. இப்போ நான் வந்து என்னோட டேட்டாவ ஹைட் பண்ணாம, அதாவது ஃபுட் பிரிண்ட் வந்து மாஸ்க் பண்ணாமயே நான் ஒரு அட்டாக்க பண்றேன்னா, கண்டிப்பா ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போது கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். ஏன்னா, என்னோட ஐபி அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஐபி தெரிஞ்சிரப்போறம், இந்த ஐபி வச்சு என்னோட ஐஎஸ்பி யாருன்னு கண்டுபிடிச்சுருவாங்க. இன்டர்னல் சர்வீஸ் புரொவைடர். இந்த இன்டர்னல் சர்வீஸ் புரொவைடர் கிட்ட நம்மள பத்தி கேட்டானா, கண்டிப்பா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்துருவாங்க. ஏன்னா, நம்ம சிம் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் வச்சு தான் வாங்கியிருப்போம். ஆதார் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வாங்கியிருப்போம். இத வச்சு ஈஸியா நம்மளோட அட்ரஸ ட்ராக் பண்ணி நம்மள கண்டுபிடிச்சுருவாங்க. அரெஸ்ட் பண்ணிருவாங்க. இப்போ இந்த நம்மளோட மறைக்கணும்னா ஃபுட் பிரிண்ட் மாஸ்கிங் பண்ணியே ஆகணும். அதாவது நம்மளோட மேக் அட்ரஸும் பண்ணியாகணும். ஏன்னா, மேக் அட்ரஸ் பத்தி நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். மேக் அட்ரஸ்ல முதல் 6 டிஜிட் வந்து வெண்டார பத்தி குறிக்கும். அதாவது நம்ம சிஸ்டம் எந்த கம்பெனின்னு குறிக்கும். ஏன்னா, நீங்க சிஸ்டம் வாங்கும்போது அந்த கம்பெனிலருந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கியிருப்பீங்க. உங்களோட பேசிக்கா ஒரு ஆதார் ஜெராக்ஸ்லாம் குடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. இப்போ அடுத்த 6 டிஜிட்ல வந்து யார் வாங்குனது? அது இன்னும் கொஞ்சம் செக்யூர்டான இன்ஃபர்மேஷனு. அத வச்சு ஈஸியா அந்த கம்பெனி கிட்ட கேட்டானா குடுத்துருவாங்க. அதனால தான் மேக்ல நான் வந்து ஹைட் பண்ண சொன்னேன். ஃபுட் பிரிண்ட் மாஸ்கிங்ல அது வரும். அடுத்து ஐபி. இது வந்து பார்ட் 2 வீடியோல இது வந்து ஐபி மாஸ்கிங். ஏன் ப்ராக்ஸி செயின் சொல்றேன்னா, ஐபி வந்து மாஸ்க் பண்றது தான் இதுல ப்ராக்ஸி செயினோட மெயினான மோட்டிவ், கோல். ஓகே. இப்போ ஏன் நான் ஐபி மாஸ்க் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும். பார்த்திருப்பீங்க. சென்னை லொகேஷன் தமிழ்நாடு. இத வச்சு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. பட் இந்த அசைன் ஆயிருக்குல்ல, அந்த 157.51.62.137 இது வந்து விர்ச்சுவலா அசைன் ஆயிருக்கும். ஏன்னா, நான் டெர்மினல்ல காமிச்ச ஐபி இருக்கும். இதுதான் என்னோட ஒரிஜினல் ஐபி இப்ப இருக்கிறது. அசைன் ஆயிருக்கு இன்டர்நெட்ல. இது வந்து விர்ச்சுவலா அவங்க வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. புரொவைடர்ஸ் வந்து. இப்போ இந்த விர்ச்சுவல் மெஷின் இந்த டயத்துல இவனுக்கு வந்து அதாவது கோபிக்கு எனக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு ஐஎஸ்பி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்தரா போலீஸ் வந்து கேட்கப்போது. எனக்கு இந்த ஐபி கிடைச்சிருச்சு. இப்ப அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போது, அவங்களுக்கு இந்த ஐபி கிடைச்சிருச்சு. இந்த ஐபி வந்து எந்த டைம்ல யாருக்கு அசைன் பண்ணீங்க அப்படின்னு ஐஎஸ்பி கிட்ட கேட்கப்போது. அதாவது ஜியோ கிட்ட கேட்கப்போது, எனக்கு தான் அசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டேன்னா, நான் வந்து சிம் வந்து இன்ஃபர்மேஷன் வச்சு தான் வாங்கியிருப்பேன். ஆதார் கார்டு இத வச்சு நான் வாங்கியிருப்பேன். என்னோட அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சு பேக் ட்ராக் பண்ணி வந்துருவாங்க. இதுதான் இப்போ நார்மலா ப்ரொசீஜர் நடக்கும். எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஓகே. இது வந்து இது நம்மளோட தடயம். இந்த தடயத்த நம்ம மறைக்கணும் இப்போ. மறைக்கணும்னா, நம்ம இப்போ ஃபர்தரா சில ஸ்டெப்ஸ்லாம் பண்ண போறோம். அதான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் அந்த கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இத மறைக்கிறோம் அப்படின்னு ஒய்க்கான கொஸ்டின் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆன்ஸரு. இது இருக்கும் போரிங்கா தான் இருக்கும். ஆனா இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கிட்டா தான் இன்னும் அந்த 5 பேஸஸ்ல அட்டாக் பண்ண போறதுலாம் உங்களுக்கு புரியும். ஏன் ஃபுட் பிரிண்ட் பண்றோம் அதெல்லாம்.
இப்ப நார்மலா ஒரு SQL இன்ஜெக்ஷன் பண்றோம். SQL இன்ஜெக்ஷன் பண்ணும்போது கூட நம்மளோட ஐபி வந்து அவங்களோட ஃபயர்வால்ல சேவ் ஆகும். அத வச்சு கூட ஃபர்தரா அவங்க வெப்சைட் வந்து அத்தாரிட்டி வந்து வச்சிருக்கவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னா கூட ஈஸியா எடுப்பாங்க. இந்த மாரி இந்த ஐபி வச்சு யார் வந்து ஐஎஸ்பி புரொவைடர் கிட்ட வந்து குடுத்து, யார் இந்த டைம்ல யாருக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கண்டுபிடிப்பாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, இப்போ நார்மலா நூப்ஸ்லாம் இருப்பாங்க. புதுசா கத்துக்கிறவங்க, இப்ப தான் ஹேக்கிங் கத்துக்கிறவங்க வந்து YouTubeலாம் பார்த்துட்டு, எஸ்கல் இன்ஜெக்ஷன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி பார்ப்பாங்க. கலி நக்ஸ்லாம் ஏத்திட்டு. ஆனா, இந்த மாரி ஃபுட் பிரிண்ட் வந்து மாஸ்க் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நூப்ஸ்க்கும், ப்ரோவுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அவங்க ஆர்வ கோளாறுல பண்ணிடுவாங்க. ஆனா பண்ணிட்டு அப்புறமா அவங்க மாட்டிப்பாங்க. அதுதான் இதுல இது ஹைலைட்டு. மாட்டாம பண்ணணும் எதுவா இருந்தாலும். ஃபுட் பிரிண்ட் வந்து மாஸ்க் பண்ணிட்டு போனோம். அதனால தான் நான் அந்த 5 பேஸஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுட் பிரிண்ட் மாஸ்கிங் பத்தி சொல்றேன். இத பத்தி கொஞ்சம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம டாபிக் குள்ள போலாம். பெருசா உங்களுக்கு வந்து தெரியும். நார்மலா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியுது. டிஎன்எஸ்ல லீக் ஆகுது நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து. இப்போ எப்படி ஃபங்ஷன்ஸ் நடக்குது? நார்மல் ஃபங்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க நார்மலா ப்ரௌசிங்லாம் பண்றீங்க. ப்ரௌஸ் பண்றீங்க நார்மலா. அதாவது உங்களோட Facebook வந்து யூஸ் பண்றீங்க ப்ரௌசர்ல. அதெல்லாம் நார்மலா எதுவுமே தப்பில்ல. நார்மல் யூஸ்ல இது ஓகே. இப்போ சில வெப்சைட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கன்டென்ட்ட வந்து நாம எடுக்கணும்னா, அதாவது அந்த கன்டென்ட்ட பார்க்கணும்னா, பிளாக் பண்ணாம நாம பார்க்கணும்னா, நாம ப்ராக்ஸி யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஐபி இங்க நான் காமிச்சிருக்கேன். நம்ம ஐபி வந்து இந்திய நாட்டுக்குள்ள இருக்கு. இந்த இடத்துக்குள்ள இருக்கு. சில வெப்சைட் வந்து இந்தியா இந்தியாலருந்து வர ஐபிய வந்து இந்த வெப்சைட்க்கு வந்து ஆக்சஸ் குடுக்கக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க நாட வந்து இன்னொரு நாடு வந்து. எக்ஸாம்பிள் தமிழ் ராக்கர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தமிழ் ராக்கர்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பான் சைட்ஸ்லாம் இருக்கும். இதுவும் வச்சுக்கலாம். இந்த இந்த மாரி சைட்ஸ்லாம் சில கண்ட்ரிக்குலாம் அலோவ்ட் இல்ல. அந்த வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ண. ஏன்னா, இதெல்லாம் நம்மளோட இந்தியா நாட்டு ஐபி. சில ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தானா, இதெல்லாம் இந்த கண்ட்ரியோட ஐபின்னு அசைன் ஆகும். இது வந்து நான் நெட்வொர்க்கிங்ல சொல்லியிருப்பேன். ஐபிய பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல சொல்றேன். அதுல பார்த்துக்கோங்க. ஐபின்னா ஏன்? எப்படி இந்த ரேஞ்சஸ்லாம் வருது? அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த அந்த பிளாக் ஆன வெப்சைட்லாம் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது? அப்படின்னு பார்க்கணும்னா, ப்ராக்ஸி யூஸ் பண்ணுவாங்க. ப்ராக்ஸின்னா ஒண்ணும் இல்ல. முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த 192.168.43.109 இது வந்து என்னோட ஐபி. இந்த ஐபி வந்து டைரக்ட்டா https://www.tamilrockers.pz இதான் நெனைக்கிறேன். இப்ப இருக்கிறது நெனைக்கிறேன். அத பார்த்துக்கோங்க. ஓகே. தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட் வந்து டைரக்ட்டா இந்தியா ஐபி வந்து ஆக்சஸ் இல்ல. ஓகே. இப்போ அத நாம அன்பிளாக் பண்ணணும்னா, இன்னொரு நாட்டு ஐபி கிட்ட நான் ரெக்வெஸ்ட் கேட்கணும். அதாவது இதுல என்ன ட்ரிக்னா, இந்தியாவோட ஐபி கிட்ட தான வாங்க முடியாது. ஆனா இந்த அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன்ல இருக்கிற நாடுலாம் அந்த வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ணலாம்னு அலோவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பன்னா அவங்கலாம் வாங்கணும்னா வாங்கலாம். அந்த ஐபினால வாங்க முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ஒரு ஐபி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போறேன். இந்த இந்த ஐபி வந்து இன்னொரு ஐபிக்கு நான் கேட்க போறேன். நீ வந்து எனக்கு இந்த வெப்சைட்ட ஆக்சஸ் பண்ணி எனக்கு குடுக்குறியா? அப்படின்னு கேட்க போறேன். அந்த வெப்சைட்டும் ஓகேன்னு சொல்லும். அதுதான் இந்த ப்ராசஸ் இப்ப நடக்கப் போது. நான் இன்னொரு ஐபி வந்து சொல்றேன். அதாவது இன்னொரு நாட்டு வெப்சைட், அது இன்னொரு நாட்டு சர்வர் கிட்ட ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபி வந்து எனக்கு இந்த வெப்சைட்ட வாங்கி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்றியா? அப்படின்னு கேட்கும். அதுவும் ஓகேன்னு ஆக்சஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ் தான் ப்ராக்ஸின்னு அர்த்தம். அதாவது நீ வந்து ஒரு வேலைய டைரக்ட்டா செய்யாம, இன்னொருத்தன்கிட்ட வேலைய நீ சொல்ற. அது பேர் தான் ப்ராக்ஸி. இந்த ப்ராக்ஸி வந்து நெறைய துறைகள்ல வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப வந்து நான் எக்ஸாம்பிள் 192 பாயிண்ட் அதாவது நெறைய துறைகள்ல யூஸ் பண்றாங்க. அதாவது மிடில் மேனா ஒருத்தங்க இருந்தாலே ப்ராக்ஸி தான் அர்த்தம். அதனால நெறைய துறைகள்ல வந்து யூஸ் பண்றாங்க. இன்டர்நெட்ல வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ல வந்து இப்படி சொல்லுவாங்க. ப்ராக்ஸி வந்து இதுதான் சொல்லுவாங்க ப்ராக்ஸின்னு. சரி, என்னோட ஒரு டம்மியா ஒரு ஐபி நான் வச்சுக்கிறேன். 192.168.43.10110 வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஐபி கிட்ட நான் வேலை குடுக்குறேன்.
அதனால வாங்கி குடுக்கும் அது வந்து. இது வந்து இட்ஸ் மை ஐபி. ஓகே. அனதர் ஐபி. ரெக்வெஸ்டிங் URL. ஓகே. ஓகே. இப்படிதான் நடக்கும். இது வந்து இன்னொரு நாட்டோட ஐபின்னு அசைன் பண்ணிக்கோங்க. ஒரு ஜெர்மன் வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஜெர்மன் ஐபி. ஜெர்மன் ஐபி இது இல்ல. நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஏன்னா, இது வந்து நம்ம ஐபி. இந்தியால இருக்கிற ஐபி. இந்தியன் ஐபி. இது வந்து ஒரு ஜெர்மன் ஐபி. ஏன்னா, இப்ப நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்னா, இந்தியன் ஐபினால வாங்க முடியாதது, ஜெர்மனோட ஐபினால வாங்க முடியும். ஏன்னா, இந்த வெப்சைட் வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, இந்தியால இருக்கிற ரெக்வெஸ்ட்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்தியால இருக்க ஐபினா. அப்போ இன்னொரு நாட்டோட ஐபி வந்து ஆக்சஸ் பண்ணலான்னு வச்சிருப்பாங்க. அதனால தான் நான் இந்த ஐபி கிட்ட குடுத்து அந்த வேலைய வாங்குறேன். ஓகே. இதான் ப்ராக்ஸின்னு அர்த்தம். இப்போ ஹேக்கர்ஸ் வந்து இப்ப ஹேக்கர் சைட் பார்க்கலாம். ஹேக்கர்ஸ் வந்து ப்ராக்ஸி வந்து யூஸ் பண்ணனா ஏன் மாட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு மிடில் மேன் தான் இருக்காங்க. அப்பன்னா, இப்போ இது வந்து ஒரு இல்லீகல் தான். இந்த ஐபி வந்து இந்த வெப்சைட்ட வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்ன்மெண்ட் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இதையும் மீறி இன்னொரு நாட்டு ஐபி கிட்ட ரெக்வெஸ்ட் குடுத்து வாங்குறேன்னா, அது வந்து ஒரு இல்லீகலான விஷயம். இப்போ நம்மகிட்ட கேஸ் போட போறாங்கன்னா கூட, இந்த வெப்சைட் வந்து அதாவது ரிவர்ஸ் பார்ப்பாங்க. ரிவர்ஸ் வந்து எந்த டொமைனுக்கு வந்து போயிருக்கு, ஐபிக்கு போயிருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த சர்வர் கிட்ட வந்து கேட்பாங்க. அப்புறமேல் இந்த ஐபில இருந்து இந்த டைம்ல எந்த ஐபி கிட்ட போயிருக்கு ரெக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டானா, இந்த ஐபின்னு அப்போ இந்த ஐபிய வச்சு திரும்பியும் ரிவர்ஸ் ப்ராசஸ். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்னோட இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர் ஜியோ கிட்ட கேட்டானா, அந்த டைம்ல விர்ச்சுவலா எந்த டைம்ல யாருக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க. இன்ஃபர்மேஷன் வந்து. ஏன்னா, அவங்க வந்து ஒரு 1 இயர்க்கு தேவையான டேட்டா வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு டேட்டாபேஸ்ல. ஏன்னா, இந்த மாரி ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இந்த மாரி நெறைய டேட்டாபேஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஐபில எந்த டைம்ல யார் யாருக்கெல்லாம் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஐபி வந்து ஏன் எந்தெந்த டைம்ல மாறிட்டே இருக்குன்னா, அந்த ஐபி வந்து அந்த வீடியோல பார்த்துக்கோங்க. டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா, நீங்க வந்து இன்டர்நெட்ட வந்து ஆஃப் பண்ணிட்டு போதும். ஒரு ஒரு தடவ ஒரு ஐபி வந்து உங்களுக்கு அசைன் ஆகும் விர்ச்சுவலா. அதனால தான். இது வந்து டைம் மாறிட்டே இருக்கும். ஒரு ஒரு தடவ நீ இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு வரப்போதும் மாறிட்டே இருக்கும். ஓகே. இந்த மாரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போது உங்கள வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. ஏன்னா, நீங்க வந்து சிம் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் குடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. அத வச்சு கண்டுபிடிச்சுருவாங்க. உங்களோட லொகேஷன், உங்களோட அட்ரஸ் எல்லாமே. ஓகே. இப்படி தான் நடக்கும். இதுல வந்து ஒரே ஒரு மிடில் மேன் தான் இருக்காங்க. அதனால. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து இத வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, இன்னும் ஒரு கான்செப்ட்ட எடுத்துட்டு வந்தாங்க. அதான் ப்ராக்ஸி செயின். இதுல ஒரு சர்வர்ல இருந்து வரனால தானே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் பேக் ட்ராக் பண்ணி. இதுவே நெறைய சர்வர்ல வந்து ரெக்வெஸ்ட் வந்து பவுன்ஸ் ஆயி கை மாறி மாறி போனானா, நம்மள வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்து பேக் ட்ராக் பண்றதுக்கு வந்து சாத்தியம் இல்ல அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுல தான் அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் கிடைச்சது. ப்ராக்ஸி செயின்னு இது பேரு இந்த கான்செப்ட். ஒண்ணும் இல்ல. இந்த ஐபி வந்து இன்னும் சேர்த்து பண்ணுவாங்க. அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. அதான் ப்ராக்ஸி செயின். ரெக்வெஸ்ட் வந்து பவுன்ஸ் ஆயி நெறைய ஐபி கிட்ட, நெறைய சர்வர் கிட்ட பவுன்ஸ் ஆயி வரனால, ஃபர்தரா FBI ஆர் ஹையர் அத்தாரிட்டி, சிபிஐ இந்த மாரி யாராவது இருக்காங்க. அவங்க வந்து பேக் ட்ராக் பண்ணப்போது கூட, அவங்கனால கூட இத வந்து பேக் ட்ராக் பண்ண முடியாது. யார் வந்து இந்த வெப்சைட்ட அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு. நெறைய வருஷங்கள் ஆகும். அதுக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு. இப்ப எக்ஸாம்பிள் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். 192.168.43.109 இது என்னோட ஐபி. இப்போ 192.168.43.110 இது வந்து இன்னொரு நாட்டோட ஐபி. அது நான் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இன்னொன்னு 192.168.43.111
இது வந்து இன்னொரு நாட்டோட ஐபி 192.168.43.112 your IP. One 92.168.43.113. ஓகே. இது இன்னொரு நாட்டோட ஐபி. இப்போ இத்தனை நாட்டு நான் வந்து கொஞ்சம் ஐபி தான் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் இது வந்து ப்ராக்ஸி செயின்ல ஆயிரக்கணக்கான ஐபி டொமைன் சர்வர்லாம் மாறி 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 பவுன்ஸ் ஆகிட்டு ரெக்வஸ்ட் பவுன்ஸ் ஆகி அப்புறமா திரும்பி ரிவர்ஸில் வந்து உங்களுக்கே திரும்பி வந்து சேரும். இதனால பேக் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எந்த ஐபி வந்து ஒரிஜினலாக யார் அட்டாக் பண்ணணும்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் HTTPS. நான் இந்த வெப்சைட்டை தான் இப்போ நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். www.tamilrockers.cz. இந்த வெப்சைட் தான் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இதுதான் ப்ராக்ஸி செயின். ஏன் ப்ராக்ஸி செயின் பேர் வந்துச்சுன்னா ஒரு ஐபி கிட்டேயும் இன்னொரு ஐபி வந்து லிங்க் ஆகிருக்கும். அதனால தான் அது ப்ராக்ஸி செயின். அது வந்துச்சு ஒரு செயின் மாதிரி நடக்கும். நிறைய ஐபி கிட்ட பவுன்ஸ் ஆகிட்டு திரும்பியும் இந்த வெப்சைட் கிட்ட ரெக்வஸ்ட் வாங்கிட்டு திரும்பியும் அதே ஐபி கிட்ட பவுன்ஸ் ஆகி நம்மளோட ஐபிக்கு வந்து சேரும் ரெக்வஸ்ட் வந்து. இதுதான் ப்ராக்ஸி செயின். இப்போது நான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும், நார்மலாக ப்ரௌசரில் ஒரு வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது எப்படி நடக்கும், நெக்ஸ்ட் ப்ராக்ஸி செயினில் எப்படி நடக்கும், நெக்ஸ்ட் ப்ராக்ஸி செயின் அதாவது ப்ராக்ஸில் எப்படி நடக்கும், நெக்ஸ்ட் ப்ராக்ஸி செயினில் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ராக்ஸி செயின் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். விண்டோஸில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தனியாக ப்ரௌசரில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து பெய்டு ப்ராக்ஸியை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய. ஆனால் அது வந்து சேஃப் இல்லை. ஏன்னா நிறைய ஐபி வந்து அதில் போட முடியாது. அப்புறம் ஒரு ஐபியும் போட போதும் அதுக்கு பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் போடணும். விண்டோஸில் வந்து அவ்வளோ செக்யூர்ட் இல்லை ப்ராக்ஸி செயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து லினக்ஸில் வந்து யூஸ் பண்ணணும். லினக்ஸ்லேயும் நிறைய டைப் ஆஃப் லினக்ஸ் இருக்குது. அந்த இப்போ உபுண்டு, மின்ட், போதி லினக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்தும் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ப்ராக்ஸி செயின் வந்து பண்ணுறதுக்கு வந்து இருக்காது. நாம் வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போது காலினக்ஸில் வந்து அதுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க ப்ராக்ஸி செயின்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. அதுவும் காமிக்கிறேன். டெர்மினல் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணிக்கிட்டா அது பழைய டெர்மினலும் ஆஃப் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு நியூவாக டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து அந்த ப்ராக்ஸி செயின் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் நார்மலாக டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். எல்எஸ் கொடுத்தானா இங்கே இந்த ஃபைல்ஸ்லாம் காமிக்கும். டெஸ்க்டாப், டாக்குமெண்ட், டவுன்லோட், மியூசிக், பிக்சர் இந்த மாதிரிலாம் காமிக்கும். பட் இதில் வந்து சில ஃபைல்ஸ் வந்து ஹிடனாக இருக்கும். எக்ஸாம்பிள் இடிசி அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்குது. லினக்ஸில் வந்து இடிசி இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டரை வந்து ஃபோல்டர்னு சொல்ல மாட்டாங்க, டைரக்டரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹிடன் ஃபைலை வந்து நம்ம டேரெக்டாக கமெண்ட் கொடுத்தே ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அது ஹிடனாக தான் இருக்கும். இந்த ஃபைலில் தான் அந்த ப்ராக்ஸி ஃபைல் வந்து ஹிடனாக இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம எடிட் பண்ணணும். சில இது எடிட் பண்ணணும். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சிடி அதாவது கேட்ச் டைரக்டரி ஸ்பேஸ் விட்டுட்டு /etc அப்படின்னு கொடுத்தா நான் பாத் கொடுக்குறேன். இந்த பாத் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது இதில் இருக்கிற ஃபைல்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தோன்னா லிஸ்ட் ஆகிடும். ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். இதில் ப்ராக்ஸி செயின் அப்படின்னு நம்ம இருக்கிற ஃபைலை பார்க்கணும். இது இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு காலினக்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த கமெண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ப்ராக்ஸி செயின்ஸ் 4.conf இது மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து சில
இது நான் கான்ஃபிகர் பண்ணி பார்த்தேன். ஆனா, இதுல சில எரர்லாம் வந்துச்சு. அதனால நான் டைரக்ட்டா இன்னொரு லினக்ஸ்ல வந்து திரும்பி இந்த ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணி நான் பண்ணலாம். நான் அத டவுன்லோட் பண்ணனால இந்த ஃபைல் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபைல் தான் இருக்கும். இப்ப ஸ்டார்ட்டிங்ல பார்த்தேன்னா, ஏன் இங்க ஒண்ணு இருக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு அப்படின்னு நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. இப்ப அத எப்படி நான் டவுன்லோட் பண்றது அண்ட் கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராக்ஸி செயின்ல பழச நான் எப்படி நான் கான்ஃபிகர் பண்ணேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்ப வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்ப வந்து சூடோக்கு போயிடுங்க. ஏன்னா கமாண்ட் ரூட் டைரக்டரில தான் இது வந்து வொர்க் ஆகும். ஓகே. நானும் காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ணிட்டேன். proxchange4.conf இதுல என்னென்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். பழசுல வந்து கான்ஃபிகர் பண்ணி வொர்க் ஆவல. இப்ப நம்ம புதுசா ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி தான் பண்ண போறோம். இப்படி டவுன்லோட் பண்ணி தான் பண்ண போறோம். அத நான் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். உங்களுக்கு எந்தெந்த எரர்லாம் நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லிடுறேன். ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இதுல நீங்க மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சுரும். அனானிமஸா இருக்க முடியாது. அதுக்காக கொஞ்சம் நான் டைம் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு. இதுல மொத்தம் ப்ராக்ஸ் செயின்ல வந்து இப்போ வெர்ஷன் 4.x இந்த இது இருக்கு. ஓகே. நானோ வந்து எதுக்கு நான் யூஸ் பண்றேன்னா, அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி டைரக்ட்டாவே அப்படியே எடிட் பண்ணலாம். அதனால தான் நான் நானோ யூஸ் பண்ணேன். கேட் யூஸ் பண்ணல. நானோவே யூஸ் பண்ணி அப்படியே நான் எடிட் பண்ணிட்டு அப்படியே குளோஸ் பண்ணிடலாம். அதனால தான் இந்த நானோக்கு வந்து இருக்கிற சிறப்பம்சம். ஓகே. இதுல வந்து என்னென்ன புரோட்டோகால்ஸ்லாம் இருக்குன்னு நான் பார்க்கலாம். இதுல வந்து 3 டைப் ஆஃப் புரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டனலிங் பண்றதுக்கு. ஓகே. இதுல வந்து HTTP, SOCKS 4, SOCKS 5. SOCKS 4, SOCKS 5லாம் ஒண்ணும் இல்ல. சாக்கெட் 4, சாக்கெட் 5 இந்த மாரி இருக்கும். நான் இது வந்து நெட்வொர்க்ஸ்ல சொல்றேன். எப்படி இந்த புரோட்டோகால் வந்து என்னன்னு. ஓகே. இது சும்மா இது புரோட்டோகால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து செக்யூர்ட் ஆனது SOCKS 4, SOCKS 5 தான் செக்யூர்ட் ஆனது. தென் HTTP யூஸ் பண்ண வேணாம். இது கொஞ்சம் செக்யூர்ட் இல்ல. அதனால நாம SOCKS 4, SOCKS 5 தான் யூஸ் பண்ண போறோம். எதுக்குன்னா டனலிங் பண்றதுக்கு. ஓகே. இப்போ செயின்ஸ்ல நெறைய டைப் ஆஃப் செயின்ஸ் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து டைனாமிக் செயின். டைனாமிக் செயின்னா ஒண்ணும் இல்ல. உங்களோட கனெக்ஷன வந்து டைனாமிக்கா மாத்திட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ராக்ஸி செயின்ல ப்ராக்ஸி செயின்ல நெறைய ஐபி வந்து பைண்ட் ஆயிருக்கும். ஓகே. இப்போ ஏதாவது ஒரு சர்வர்ல ஒரு ஐபி வந்து வொர்க் ஆவலன்னா, அந்த ஐபி எடுத்துட்டு மீதி ஏதாவது இருக்கிற ஐபி கூட ஜாயின் ஆயிட்டு இது வந்து வொர்க் ஆக ஆரம்பிச்சுரும். கனெக்ஷன் லாஸ் இல்லாம. அதான் இதோட இந்த ஐபிக்கு இந்த டைனாமிக் ஐபிக்கு வந்து டைனாமிக் செயினுக்கு வந்து சிறப்பம்சம். இப்போ நான் வந்து டைனாமிக் ஐபி வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிருக்காது. எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் செயின் வந்து உங்களுக்கு வந்து இதாயிருக்கும். ஆக்டிவேட் ஆயிருக்கும். இப்படி இருக்கும் ஸ்ட்ரிக்ட் செயின் வந்து இப்படி ஆக்டிவேட் ஆயிருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம ஸ்ட்ரிக்ட் செயின் வந்து இத குளோஸ் பண்ணிக்கலாம். ஹாஷ் போட்டோம்னா அது வந்து குளோஸ் ஆயிடும். கனெக்ஷன் வந்து குளோஸ் ஆயிடும். ஸ்ட்ரிக்ட் செயினும் நான் சொல்லிடுறேன். டைனாமிக் செயின் இப்ப சொல்லிட்டேன். ஸ்ட்ரிக்ட் செயினும் ஏன் யூஸ் பண்றோம்? அதாவது ஏன் அதோட ஃபங்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஒரு தியரியாவே சொல்லிடுறேன். ஸ்ட்ரிக்ட் செயின் எப்படின்னா, ஒரு கனெக்ஷன ஏற்படுத்துது. அதாவது ப்ராக்ஸி செயின்ல ஒரு கனெக்ஷன ஏற்படுத்துது. ஏதாவது ஒரு ஐபி வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா கூட, அந்த செயின் வந்து பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிட்டு உங்களோட ஐபிய வந்து லீக் பண்ண வச்சுரும். அதனால தான் ஸ்ட்ரிக்ட் செயின் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹேக்கர்ஸ் வந்து அனானிமஸா இருக்கிறதுக்கு. இப்ப நார்மலா இந்த செயின் தான் வொர்க் ஆயிட்டு இருக்கும். நார்மலா நீங்க ப்ராக்ஸி செயினே ரன் பண்ணா கூட, நீங்க இந்த ஃபைல வந்து எதுவுமே எடிட் பண்ணாம யூஸ் பண்ணனா ஸ்ட்ரிக்ட் செயின் தான் வொர்க் ஆயிட்டு இருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரிக்ட் செயின் வந்து அவ்ளோ இதுல செக்யூர்ட் இல்ல. ஸ்ட்ரிக்ட் செயின் வந்து நீங்க அவாய்ட் பண்ருங்க. கண்டிப்பா அவாய்ட் பண்ருங்க. ரேண்டம் செயின் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டைனமிக் செயின் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரவுண்ட் ராபினும் இருக்கு. அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஸ்ட்ரிக்ட் செயின் யூஸ் பண்ணாதீங்க. அனானிமஸா இருக்கணும்னா ஸ்ட்ரிக்ட் செயின் யூஸ் பண்ணாதீங்க. கனெக்ஷன் கட் ஆனா கூட உங்களோட டேட்டா வந்து லீக் ஆயிடும். ஏதாவது ஒரு சர்வர்ல ஐபி வந்து டவுன் ஆச்சுனா கூட. ஹாஷ் போட்டானா அது வந்து இந்த மாரி ஹாஷ் போட்டுருங்க. இந்த மாரி உங்களுக்கு ஒயிட்டா இருக்கும் தெரியும். இந்த மாரி இருக்கும். இத குளோஸ் பண்ணணும்னா, ஹாஷ் போட்டோம்னா குளோஸ் ஆயிடும். ஓகே. அப்புறமா டைனமிக் ஐபி வந்து ஆக்டிவேட் பண்ருங்க. அதாவது அந்த ஹாஷ் எடுத்துட்டு நான் முன்னாடி இப்படி இருக்கும் ஹாஷ் போட்டிருக்கும். அந்த ஹாஷ எடுத்துருங்க. ஹாஷ எடுத்துட்டானா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும்.
டைனமிக் செயின் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ராபின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரவுண்ட் ராபின் இஸ் நத்திங் பட் உங்களோட ஐபி இப்போ காமிக்கிறேன். உங்களோட ஐபி இப்படி தான் இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட் செயினா இதான் ஐபி வந்து ஒரு சீக்வென்ஸா அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னா, ஒரு ஐபி வந்து டவுன் ஆயிடுச்சுனா கூட, இன்னொரு ஐபி கிட்ட குடுத்து, திரும்பி அந்த செயின வந்து கன்டின்யூ பண்ணும். கனெக்ஷன குடுத்து. எப்படின்னா, இந்த ஐபி என்னோட இப்போ ஒரிஜினல் ஐபி இத விட்டுருங்க. இன்னும் இந்த ஐபி தான் அனதர் ஐபில இருந்து பண்றோம். இது ஒரு 3 ஐபி எடுத்துக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஐபி வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த கனெக்ஷன விட்டுட்டு, இந்த இந்த இத எடுத்துட்டு, இந்த ஐபி வந்து இங்க கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணிட்டு, திரும்பியும் ப்ராசஸ் வந்து கன்டின்யூ பண்ணும். எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம, அப்படியே. எந்த ஐபில டவுன் ஆயிருக்கோ, அந்த எடுத்துட்டு அப்படியே ஒரு சீக்வென்ஸாவே பண்ணிக்கும். ஆனா டைனாமிக் ஐபின்னா அப்படி இல்ல. மாறி, மாறி இந்த ஐபி இதான் நம்ம ஒரிஜினல் ஐபி. இந்த ஐபிய வந்து எங்க வேணாலும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கும். ஓகே. அதே மாரி ரேண்டம் ஐபியும் அதே மாரி தான். எங்க வேணாலும் ரேண்டமா ஸ்டிட்ச் பண்ணிட்டு, நமக்கு வந்து கனெக்ஷன் ஏற்படுத்திட்டே இருக்கும். ஆனா கனெக்ஷன் லாஸே ஆவாது. டைனாமிக் ஐபில டைனாமிக் செயின்லயும் லாஸ் ஆவாது கனெக்ஷனு. நெக்ஸ்ட் ரேண்டம் செயின்லயும் லாஸ் ஆவாது. ஆனா ஸ்டிட்ச் செயின்ல லாஸ் ஆகும் டேட்டா வந்து. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனானிமஸா இருக்கணும்னா, நீங்க ஸ்டிட்ச் செயின யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஆ இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா, இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ரவுண்ட் ராபினும் நான் சொல்லிட்டேன். ஏன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ரவுண்ட் ராபினும் இப்ப யூஸ் பண்ண தேவையில்ல. நமக்கு ரொம்ப செக்யூர் வந்து இப்ப டைனாமிக் செயின் தான். ஆனா டைனாமிக் செயின் வந்து அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ராபின். அடுத்து நான் ரேண்டமும் சொல்லிட்டேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது எல்லாமே க்ளோஸ்லயே தான் இருக்கும். எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ப்ராக்ஸி செயின் வந்து டீஆக்டிவேட்ல இருக்கும். இந்த மாரி ஹாஷ் போட்டு இருக்கும். அந்த ஹாஷ் போட்டத எடுத்துருங்க. எடுத்துட்டான்னா ஆக்டிவேட் ஆயிரும். இந்த ப்ராக்ஸி டிஎன்எஸ் ஏன் சொல்றேன்னா, நம்ம டிஎன்எஸ் லீக்கேஜ் டெஸ்ட்ல வந்து பார்த்திருப்போம். டிஎன்எஸ் லீக்கேஜ் டெஸ்ட்ல வந்து லீக் ஆயிருக்கும். நம்ம இந்த டேட்டா வந்து லீக் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த டிஎன்எஸ் ப்ராக்ஸி அது வந்து நாம ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். நீங்க இத ஆக்டிவேட் பண்ணலனா, நீங்க ஐபிலாம் சேஞ்ச் ஆயிடும். எப்படின்னா, இந்த வாட் இஸ் மை ஐபி போட ஐபி லொகேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். ஆனா டிஎன்எஸ் டெஸ்ட்ல வந்து கண்டுபிடிச்சுருவாங்க உங்களோட ஐபி. அடுத்து உங்களோட லொகேஷன் தான். அப்ப எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். நீங்க பண்ணது எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். நீங்க அவ்ளோ அனானிமஸா இருந்தும் வேஸ்ட் தான். ஐபி மாறியும் சேஞ்ச் இல்ல. யூஸ் இல்ல. நீங்க ப்ராக்ஸி டெஸ்ட் லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சுருவாங்க. அப்ப வந்து இந்த ப்ராக்ஸி வந்து டீஆக்டிவேட்ல இருக்கும். நம்ம அத எடுத்துட்டோம்னா ப்ராக்ஸி வந்து ஆக்டிவேட் ஆயிடும். நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்டெப் பண்ண போறோம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழ வாங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழ வந்தானா, உங்களுக்கு வந்து சாக்கெட் வந்து குடுத்திருப்பாங்க. கீழ பாருங்க. ப்ராக்ஸி லிஸ்ட், ஆட் ப்ராக்ஸி ஹியர் இதெல்லாம் குடுத்திருப்பாங்க. இத தான் நம்ம ஆட் பண்ண போறோம் இப்போ. இப்ப நார்மலா நீங்க ஓப்பன் பண்ணாலே இது 1 தான் குடுத்திருப்பாங்க. இது 1 குடுத்தாலே உங்களுக்கு ஒர்க் ஆயிடும். ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ப்ராக்ஸி செயின் வந்து. இது என்ன நான் சொல்றேன், சாக்ஸ் 4 வந்து சாக்கெட் 4 இது வந்து ஒரு வெர்ஷனு. ஓகே. கனெக்ட் பண்றதுக்கு. நான் இது வந்து நெட்வொர்க்ஸ்ல சொல்றேன். இது வந்து நம்மளோட லோக்கல் ஹோஸ்டோட ஐபி. 127.0.0.1 இது வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்டோட ஐபி. அதுவும் நான் காமிச்சிடுறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணி. ஜூம் பண்ணிக்கிறேன். ஹோஸ்ட் நேம் இது போட்டாலும் நம்மளோட ஹோஸ்டோட ஐபி என்னன்னு காமிச்சிரும். ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் -i இது போட்டாலும் காமிச்சிரும். இன்னும் நார்மலா ஐஎஃப் கான்ஃபிக் பண்ணி பார்ப்பீங்க ஐபி பார்க்கறதுக்கு. அது போட்டாலும் வரும். ஐஎஃப் கான்ஃபிக் போட்டா கூட நம்ம லோக்கல் ஹோஸ்ட். இங்க பாருங்க LOனா லோக்கல். லோக்கல் ஹோஸ்ட்னு அர்த்தம். அது என்னோட ஐபி வந்து 127.0.0.1 ஓகே. இதுதான் அங்க நான் கனெக்ஷன் குடுத்திருப்போம். ஓகே. நம்ம லோக்கல் ஹோஸ்ட்க்கு வந்து வரணும். 9050 ஏன் குடுக்குறோம்னா, இது வந்து போர்ட்டோட நம்பர். டாரோட போர்ட் நம்பர். டார்னா தி ஆனியன் ரவுட்டர். நீங்க நெறைய படத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. தி ஆனியன் ரவுட்டர பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. டார் பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய இன்டர்நெட்ல சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஏன்னு சர்ச் பண்ணியிருப்பீங்க. இதோட ஐபி தான் இதோட ஐபின்னு சொல்றேன் பாருங்க. இதோட போர்ட் நம்பர் தான் 9050. ஓகே. மொத்தம் 65,535 போர்ட் இருக்கு. இந்த இத்தன வகையான போர்ட் வந்து நெறைய ஃபங்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். இப்ப HTTPSக்கு வந்து 443ன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதாவது ஒரு போர்ட் இருக்கு. அடுத்து HTTP இந்த மாரி பூட்டு போடாம இருக்கும். சில வெப்சைட்ல பூட்டு போட்டிருக்கும், பூட்டு போடாம இருக்கும். அதுதான் HTTPSன்னு சொல்லுவாங்க.
இது வந்து HTTPS இது வந்து HTTPS ஏன்னா என்கிரிப்டடா இருக்கும். HTTP பூட்டு போடாம இருக்கும். அது வந்து HTTPன்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் நெட்வொர்க்ஸ்ல வந்து நான் நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் HTTPS வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம். நீங்க அதில டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. இப்ப ஏன் யூஸ் பண்றேன் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா, இப்ப நம்ம எடுக்க போற டாபிக் வந்து ப்ராக்ஸி செயின்ஸ். இதுக்கு தேவையான கன்டென்ட்ட மட்டும் நான் சொல்றேன். பேசிக்ஸ்லாம் அதில பார்த்துக்கலாம். டாரோட போர்ட் வந்து 9050. ஓகே. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் இங்க போடுறேன்னா, நான் இப்போ www.google.com இத நான் போட்டு நான் கனெக்ஷன் எடுக்கிறேன்னா, இந்த இந்த ஐபிலேருந்து போயிட்டு, அதாவது என்னோட லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து போயிட்டு, இந்த போர்ட் வழியா தான் போணும். ஏன்னா, இந்த போர்ட் வழியா போம்போது தான் அனானிமஸா இருக்கும். ஏன்னா, தி ஆனியன் ரவுட்டர் டார் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு வெங்காயம் மாரி. அதான் வெங்காயம் எப்படி தோல் உரிக்கிறோமோ, உரிக்க உரிக்க போயிட்டே இருக்கும். அதே மாரி தான் டார். இத பத்தி நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோல இருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. இப்ப வந்து டைம் ரொம்ப போயிட்டுருக்கு. எப்படி கான்ஃபிகர் பண்றது மட்டும் சொல்லிக்கிறேன். என்னோட ஐபில இருந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் ஐபில இருந்து தான் போகும். இந்த சாக்கெட் வழியா போகும். போயிட்டு இந்த 9050 போர்ட் வழியா தான் போகும். அடுத்து ரிசீவ் பண்ணப்போது 9050ல தான் ரெக்வெஸ்ட் வந்து ரிசீவும் பண்ணுவேன். ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணவும் இந்த போர்ட் வழியா தான் பண்ணுவேன். ரிசீவ் பண்ணப்போது 9050 வழியா தான் பண்ணுவேன். அப்பதான் என்னோட ரெக்வெஸ்ட் அண்ட் செண்டிங் அண்ட் ரிசீவிங் மெசேஜ் வந்து அனானிமஸா இருக்கும். ஓகே. இதனால தான் நான் குடுக்குறேன். நீங்க இந்த சாக்கெட் வந்து சாக்ஸ் 5யும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாரி நீங்க நெறைய கான்ஃபிகர் பண்ணிட்டே போலாம். 0.0.1 9050 அடுத்து சாக்கெட் இந்த மாரி நான் ரேண்டமா குடுக்குறேன். சாக்ஸ் 4ன்னு குடுக்குறேன். நீங்க சாக்ஸ் 4ம் குடுக்காம 5யும் குடுத்து கூட பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு நெறைய நான் மாத்தி குடுக்குறேன். 9050 இந்த மாரி நீங்க HTTP கூட குடுத்து பண்ணலாம். அதனால 3 டைப் ஆஃப் புரோட்டோகால் ஒர்க் ஆகும்னு நான் முன்னாடியே சொன்னேன். அது என்னன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. HTTP, SOX4, SOX5 சொல்லியிருப்பேன் டனலிங் பண்றதுக்கு DNSக்கு. நான் அதான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுல HTTP செக்யூரிட்டி என்னன்னு சொல்லிட்டேன். அதனால நீங்க யூஸ் பண்ணாதீங்க. HTTP வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே ஒரு அட்டாக் பண்ண போறீங்கன்னா, HTTP யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட டேட்டாஸ் வந்து லீக் ஆகும். நான் இதுல வந்து நெறைய யூஸ் பண்ணேன். இந்த மாரி நெறைய போட்டுட்டே போலாம். இப்ப நான் இங்க போட்டேன் பார்த்தீங்களா? இந்த மாரி 2 இந்த மாரி நீங்க 10 போட்டுக்கலாம், 100 போட்டுக்கலாம், 1000 போட்டுக்கலாம். எவ்வளோ போடுறீங்களோ உங்களுக்கு வந்து இன்னும் செக்யூர் ஆயிட்டே போகும். நான் இப்ப வந்து வீடியோ வந்து இப்ப நான் லேக் ஆகும். ஏன்னா, இது வந்து நெறைய போட்டுட்டே போனோம்னா 100 போட்டானா, அது வந்து 100 சர்வர் கிட்ட போயிட்டு நெறைய டொமைன் கிட்ட பவுன்ஸ் ஆயி ரெக்வெஸ்ட் பவுன்ஸ் ஆயிட்டு, அது வந்து ரெக்வெஸ்ட் வந்து எனக்கு வரதுக்குள்ள வீடியோவே இன்னும் 1 மணி நேரம் ஆயிடும். அதனால இது வந்து 1ஏ இருக்கட்டும். டிஃபால்ட்டா 1 தான் இருக்கும். நான் 1ஏ வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2, 3, 4 மேக்ஸிமம் ஒரு 10 யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அனானிமஸா இருக்கலாம். நெறைய கண்ட்ரிக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து பவுன்ஸ் ஆயிட்டு போகும். இப்ப வந்து நான் ப்ரௌசர்ல வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு நெறைய லேக் ஆகும். வீடியோவும் பெருசா போகும். அதுக்காக நான் 1 மட்டும் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா நெறைய ஆட் பண்ணிட்டே போங்க. நெக்ஸ்ட் ஆ இந்த நான் இப்ப சொன்னேன்ல, நெறைய ஆட் பண்ணனா, உங்களுக்கு வந்து இப்போ இந்தியால சர்வர் இருக்கு. இப்ப நான் இந்தியால இருந்து தான் ஆக்சஸ் பண்றேன். தமிழ்நாட்டுல இருந்து சென்னையில இருந்து ஆக்சஸ் பண்றேன். இப்போ GoDaddy சர்வர் வந்து ஆக்சஸ் பண்றேன்னா, அது வந்து இந்தியாலயே இருக்குன்னா, அது வந்து டைரக்ட்டா இப்ப நான் நார்மல் ஃபங்ஷன் வந்து டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணும். ஆனா, இப்ப நான் நெறைய சாக்கெட் வந்து இப்ப ஆட் பண்ணிட்டே போறேன். இந்த மாரி சாக்கெட் நெறைய ஆட் பண்ணிட்டே போறேன்னா, நெறைய கண்ட்ரிகள் வந்து சர்வர் கிட்ட பவுன்ஸ் ஆயிட்டு போகும். இப்ப இந்தியால இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகும். ஸ்ரீலங்கால இருந்து ஆஸ்திரேலியா போகும். ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்காவுக்கு போகும். அமெரிக்கால இருந்து துபாய்க்கு போகும். துபாய்ல இருந்து பாகிஸ்தான் வரைக்கும். பாகிஸ்தான்ல இருந்து இங்க சைனாக்கு போலாம். சைனாக்கு போயிட்டு அடுத்து மியான்மருக்கு வரலாம். மியான்மர்ல இருந்து இந்தியாவுக்கு வரலாம். அந்த மாரி பவுன்ஸ் ஆயி நெறைய கண்ட்ரி, செவரல் கண்ட்ரி. ஆல்மோஸ்ட் இங்க நீங்க ஒரு 100 சாக்கெட் குடுத்துட்டான்னா, ஆல்மோஸ்ட் உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் பவுன்ஸ் ஆயிட்டு தான் வரும். இன்ஃபர்மேஷன் வந்து. அப்ப வந்து உங்கள ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சிபிஐனால, எஃபிஐனால கண்டே பிடிக்க முடியாது. எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து அனானிமஸா இருப்போது. இந்த மாரி சாக்கெட் நெறைய யூஸ் பண்ணப்போது. கண்டுபிடிக்கலாம். ஆனா, நெறைய வருஷங்கள் ஆகும். அதுக்குள்ள நீங்க செத்தே போயிடுவீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால அது யூஸ் இல்லன்னு போலீஸும் அந்த கேஸ மூடிடுவாங்க. ஓகே. நான் நெறைய பேசுறேன் போல. இதெல்லாம் தப்பான விஷயம் தான். ஆனா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக நான் சொல்றேன். இந்த மாரி நெறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. எனக்கு இதே போகும். ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு. டைனாமிக் செயின் ஆக்டிவேட்ல இருக்கு. அடுத்து ஸ்ட்ரிக்ட் செயினும் நான் குளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்ட்ரிக்ட் செயின் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். ஹாஷ் போட்டு டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ராபினும் டீஆக்டிவேட்ல இருக்கும்.
ஓகே. நெக்ஸ்ட்டு முக்கியமா என்ன சொன்னேன்னா, இந்த ப்ராக்ஸி டிஎன்எஸ். இந்த ப்ராக்ஸி டிஎன்எஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் இல்லன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தேன்னா, நம்ம சாக்கெட் வந்து மென்ஷன் பண்றது தான் ஒரே வேல. இந்த சாக்கெட் வந்து நெறைய போட்டுக்கோங்க. நீங்க மேக்ஸிமம் இப்போ நார்மலா ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்றீங்கன்னா, ஒரு 5 போட்டுக்கோங்க. உண்மையிலே ஒரு அட்டாக் பண்ண போறீங்கன்னா 50, 100 அந்த மாரி போட்டுக்கோங்க. உங்க இன்டர்நெட் வந்து பிராட்பேண்ட் ஒரு கான்ஸ்டன்டான ஃபைபர் ஆப்டிக்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்டான நெட்டு. ஒரு செகண்டுக்கு 11 எம்பி, 15 எம்பி வரா மாரி இருந்தான்னா, ஒரு 100 போட்டுக்கோங்க. ஏன்னா, இந்த ரெக்வெஸ்ட்லாம் உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வரும். கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் சொல்றேன். ஒரு அட்டாக் பண்ண போறீங்கன்னா, இப்போ பப்சூட்லாம் வச்சுலாம் பண்ணுவாங்க. Amazonல ஒரு ப்ராடக்ட்லாம் வாங்குவாங்க பப்சூட் வச்சு. அதாவது பப்சூட் ஒரு அப்ளிகேஷன் வச்சு பிரைஸ் கம்மி பண்றாங்க. இப்ப ஆப்பிள் லேப்டாப்பே இருக்கும். 1,50,000க்கு இருக்கும். அந்த 1,50,000 ரூ. 1 கூட வாங்குவாங்க. பப்சூட்ல வந்து பண்ணிட்டு, இப்ப வந்து Amazon வந்து அத கண்டுபிடிச்சுட்டு, நீங்க வந்து ரூ. 1க்கு வாங்கிட்டீங்க. அத கண்டுபிடிச்சுட்டு, உங்களோட இன்ஃபர்மேஷன் பேக் ட்ராக் பண்றதுக்கு வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்தா கூட, அவங்க வந்து என்ன ஐபி வச்சு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்ப வந்து ரிவர்ஸ் பண்ணம்போது, பேக் ட்ராக் பண்ணம்போது உங்கள கண்டுபிடிக்க முடியாது. எங்க இருந்து ஆக்சஸ் பண்றாங்கன்னு. அத வச்சு தான் நான் சொல்றேன். அப்புறமா எஸ்கல் இன்ஜெக்ஷன் அதே மாரி ஃபயர்வால்ல உங்களோட ஐபி வந்து மாட்டியிருக்கும். அதுவும் பேக் ட்ராக் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியாது. அந்த கேஸ் வந்து குளோஸ் பண்ருவாங்க. உங்கள கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் சொல்றேன். உங்க இன்ஃபர்மேஷன மாஸ்க் பண்றது தான் நான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே. நான் இப்ப வந்து பண்ணிட்டேன். எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இப்ப நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும்போது கண்ட்ரோல் ஓ. கண்ட்ரோல் ஓ குடுத்தா இங்க கீழயே பாருங்க ஹெல்ப் பக்கத்துல ரைட் அவுட்ன்னு இருக்கும். அதாவது நான் எழுதுனத இப்ப நான் சேஞ்ச் பண்ணத ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நான் குடுக்குறேன். கண்ட்ரோல் ஓ குடுத்தேன்னா, ஓவர் ரைட் ஆயிடும். அடுத்து இந்த ஃபைலா நான் கான்ஃபிகர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். நான் ஓகே. நான் இந்த ஃபைல் இப்படியே இருக்கட்டும்னு நான் என்டர் குடுத்துக்கிறேன். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நீ ஓவர் ரைட் பண்ணப்போது, ரூட்ல தான் இருக்கணும். ரூட் பெர்மிஷன்ல இருக்கணும். நீங்க ரூட் யூசரா இருக்கணும் கண்டிப்பா. அதாவது சூடோ எஸ்யூ போட்டு ரூட் வச்சு நீங்க பண்ணுங்க. அப்பதான் இத ஓவர் ரைட் பண்ண முடியும். நார்மலா இந்த ஃபைல ஓப்பன் பண்ணீங்கன்னா, பெர்மிஷன் டினைன்னு வரும். நீங்க அத பார்க்காம சேவ்லாம் குடுத்துட்டு வெளிய வந்துருவீங்க. வொர்க் ஆவலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ரூட் பெர்மிஷன வச்சுட்டு பண்ணுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ட. இப்ப இது மாரி எக்ஸிட் ஆயிக்கிறேன். எக்ஸ் குடுத்து எக்ஸிட் ஆயிக்கிறேன். ஒன்ஸ் நான் திரும்பி செக் பண்ணிக்கிறேன். சிடி இடிசி ஏன்னா ஃபைல்ல சேஞ்ச் ஆயிருக்கான்னு நானு ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன். டைனமிக் செயின் ஆக்டிவேட்ல இருக்கு. ப்ராக்ஸியும் ஓகே ஆக்டிவேட்ல இருக்கு. அப்புறம் சாக்கெட்டும் ஓகே ஓப்பன்ல இருக்கு. ஓகே. நான் இப்ப வந்து இந்த ஃபைல் வந்து வொர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படி கான்ஃபிகர் பண்றதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எப்படி ஆ இப்ப உங்களுக்கு வந்து வொர்க் ஆவல. இப்ப நீங்க இத கான்ஃபிகர் பண்ணியும் வொர்க் ஆவலன்னா, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப. என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன இந்த ஒரே வீடியோல போட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இப்போ ரூட் பெர்மிஷன் போய்க்கிறேன். என்னென்ன தப்புலாம் நடக்கும், என்னென்ன எரர்லாம் வரும், அது எப்படி சரி பண்றதுன்னு இந்த ஒரே வீடியோல நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இதுல டவுட்டே வரக்கூடாது நெக்ஸ்ட்டு. அதனால தான். இப்ப நான் ரூட் பெர்மிஷனுக்கு வந்துட்டேன். சூடோ ஸ்பேஸ் எஸ்யூ குடுத்தான்னா, ரூட் பெர்மிஷனுக்கு வந்துரும். இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்டேட் பண்ணுனா கூட எரர்லாம் வரும். ஏன்னா இப்ப நான் டார்லாம் இப்ப இன்ஸ்டால் பண்ண போறேன். டார்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆக்டிவேட் வராது. சர்வீஸ் நாட் இதெல்லாம் வரும். டினைட்லாம் வரும். அப்புறமா நீங்க ரூட் யூசரா இல்ல. வந்துட்டே இருக்கும். எரர் வந்துட்டே இருக்கும். அந்த எரர்லாம் சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ருங்க. ஒரு நாளைக்கும் அப்டேட் குடுத்துட்டே இருப்பாங்க. லினக்ஸ் வந்து. அது நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருந்தா சில எம்பிலயே உங்களுக்கு முடிஞ்சிரும். நீங்க அப்டேட் பண்ணாம மொத்தமா சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஜிபி கணக்குல வந்து சேர்ந்துரும். அப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்டேட் பண்றதுக்கு. இப்ப அதுக்கு கமாண்ட் நான் சொல்லிடுறேன். நான் அப்படியே டைப் பண்ணிட்டேன் பேசிட்டே தெரியாம. apt get install ஸ்பேஸ் இந்த நான் சிம்பல் போடுறேன் பார்த்தீங்களா? 2 சிம்பல் இருக்கா? இது ஒண்ணும் இல்ல ஆம்பர்சண்ட் சிம்பல். அதாவது அண்டு போடுவீங்கல்ல, அந்த அண்டு தான். உங்க கீபோர்ட்ல பாருங்க. அந்த அண்டு போட்டோன்னா உங்களுக்கு இப்படி தெரியும். ஒரு மாரியே தெரியும். அது நீங்க அண்டு இல்லன்னு நெனச்சுக்காதீங்க. வேற சிம்பல் நெனச்சுக்காதீங்க. அது அண்டு தான் அது. நீங்க ஷிஃப்ட் அழுத்திட்டு அத கிளிக் பண்ணி பாருங்க. அது மாறிடும். அடுத்து அப்டேட். என்ன போட்டிருக்கேன்னா, apt இன்ஸ்டால் அப்டேட் பண்ணு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது ரூட் யூசரா இருந்தாலே இந்த கமாண்ட் வொர்க் ஆகும். இல்லன்னா வொர்க் ஆவாது. நான் அதுவும் போட்டு காமிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன் இத. இப்போ ரூட் யூசர்ல இருந்து நான் வந்து என்டர் குடுத்துட்டேன். ஓகே. இங்க தான் எக்ஸிட் ஆயிக்கிறேன் இத. எக்ஸிட் ஆயிட்டு இப்ப நார்மல் யூசருக்கு வந்துட்டேன்.
நார்மல் யூசர் வந்துட்டு இத நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணேன்னா, இங்க பாருங்க ஆர் யூ ரூட்? அப்படின்னு கேக்குது. உங்களே கொஸ்டின் கேக்குது. நீங்க நெனைக்கலாம், நான் தான்ப்பா இத ஓஎஸ் யூஸ் பண்றேன். நான் வந்து ரூட் இல்லையா? அப்படின்னா யோசிக்கலாம். இந்த வெர்ஷன்ல வந்து ரூட் பெர்மிஷன் வந்து மாத்திட்டு இருக்காங்க. நீங்க சூடோ எஸ்யூ குடுத்து தான் ரூட் பெர்மிஷன் போணும். இல்ல நார்மலா தான் நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். நார்மல் யூசர் மாரி. ஓகே. சூடோ எஸ்யூ குடுத்து காமிச்சுட்டேன் என்னென்ன எரர் வருதுன்னு. அடுத்து நான் பேஸ்ட் பண்றேன். என்டர் பண்றேன். அப்டேட் ஆவும். ஓகே பாருங்க பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் ஆவுது. நான் நேத்து தான் அப்டேட் பண்ணேன். ஆனா அப்டேட் பண்ணியும் பாருங்க, திரும்பி அப்டேட் பண்றதுக்கு கேக்குது. 17 எம்பிக்கு இப்ப அப்டேட் ஆவுது. இந்த மாரி தான் டெய்லி அப்டேட் குடுப்பாங்க. இப்ப இந்த மாரி நீங்க அப்டேட் பண்ணலன்னா, சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆவாது. அதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த மாரி அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்ட போட்டு அப்டேட் பண்ணுங்க. நார்மலா ஏபிடி கெட் அப்டேட்ன்னு இருக்கும். அது பண்ணாதீங்க. ரூட் யூசர்ல வந்து இந்த மாரி பண்ணுங்க. இந்த மாரி பண்ணா தான் ஸ்டார்லாம் ரன் ஆகாம இருந்தானா, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த மாரி இன்ஸ்டால் பண்ணா தான் அப்டேட்டு. இந்த கமாண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. வேற அப்டேட் ஆவுது. டைம் வேற இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. இது 51 மினிட்ஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆயிடுது. ஓகே 1 ஹவரா இருந்தாலும் இந்த டாபிக் கொஞ்சம் வொர்த்தான டாபிக். இது வந்து ஃபுட் பிரிண்ட் மாஸ்க் பண்றது பத்தி இருக்கும். இது வந்து டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. என்னென்ன எரர் வருதுன்னா, நான் எப்படி சால்வ் பண்றது அதுவும் நான் சொல்லியிருப்பேன் இதுல. இது பொறுமையா பார்த்துக்கோங்க. இந்த இந்த ஒரு வீடியோலயே எல்லா சொல்யூஷனும் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன எரர் வந்தாலும் இத வச்சு நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். நீங்க அப்டேட் பண்ணாம அப்படியே நார்மலா டார் யூஸ் பண்ணா கூட யூஸ் யூஸ் ஆச்சுன்னா, ஆக்டிவேட்ல இருந்துச்சுன்னா கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எரர் வந்துச்சுன்னா, நான் சொல்றேன் இந்த மாரி கமெண்ட் போட்டு அப்டேட் பண்ணிட்டு, நீங்க அப்புறமா ஃபர்தரா யூஸ் பண்ணிக்கலாம். எரரே வராது. நீங்க எரர் வந்தா கூட என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. Telegram இல்லன்னா Instagramல கான்டாக்ட் பண்ணுங்க. Twitterலயும் இருக்கேன், Facebookலயும் இருக்கேன், Instagramலயும் இருக்கேன், Telegramலயும் இருக்கேன், WhatsAppலயும் இருக்கேன். உங்களுக்கு எந்த மீடியம் புடிக்குதோ அந்த மீடியம்ல வந்து கான்டாக்ட் பண்ணி, நீங்க உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த ப்ராசஸ் அப்படியே ஆயிட்டுருக்கும். நான் இன்னொரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு டார வந்து டவுன்லோட் பண்றேன். ஏன்னா, உங்க மிஷின்ல வந்து டார் இருக்காது. டார் வேணும்னா டார் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு வந்து டார் முக்கியம். ஏன்னா, அதுல தான் கனெக்ஷன் எடுக்க போறோம். அதனால apt get install டார் குடுக்குறேன். இதுக்கும் ரூட் யூசரா இருக்கணும். பார்த்துக்கோங்க. ரூட் யூசரா இருக்கணும். என்னென்ன எரர் வருதுன்னு உங்களுக்கு அப்படியே பிராக்டிகலா பண்ணி காமிக்கிறேன். இது யாரும் பண்ணி காமிக்க மாட்டாங்க. நான் டைரக்ட்டா பண்ணி காமிக்கிறேன். அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்க பொறுமையா பார்த்தா இந்த நாலேட்ஜ நீங்க கேதர் பண்ணிக்கலாம். apt get install டார். நான் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். இப்ப நியூவா ஒரு அப்டேட் வந்திருக்கு போல. அதனால இப்ப இன்ஸ்டால் ஆயிட்டுருக்கு. பார்த்துக்கோங்க. டார்ல வந்து இப்போ நியூவா ஒரு வெர்ஷன் வந்திருக்கு. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனாலும் பாருங்க இன்ஸ்டால் ஆவுது. ஏன்னா நியூவா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதனால ஆவுது. இல்லன்னா, இப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். யூ ஆர் ஆல்ரெடி நியூ வெர்ஷன் அப்படின்னு காமிக்கும். ஹவர்க்குள்ள முடிக்க பார்க்குறேன். ஓகே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்ப திரும்பியும் இத கிளியர் பண்ணிட்டு, திரும்பியும் நான் குடுக்குறேன். apt get install டார். ஆல்ரெடி இங்க பாருங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி அதே கமாண்ட் குடுக்குறேன். டார் இஸ் ஆல்ரெடி த நியூ வெர்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. இப்போ டார் வந்து ஆக்டிவேட் பண்றேன். இது டார் வந்து நான் ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சில ஃபைல்ஸ்லாம் இன்னும் டவுன்லோட் பண்ணணும். நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இத நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராக்ஸியோட ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அத டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த etc போயிட்டேன்னா, டைரக்டர் போனேன்னா, உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து இருக்காது. இருங்க. சொல்றேன். அதோ உங்களுக்கு வந்து proxy4.conf தான் இருக்கும். இந்த ஃபைல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு நான் இப்ப காமிக்க போறோம். proxychange.conf இதுல கான்ஃபிகர் பண்ணி இப்ப வொர்க் ஆக போகுது. ஏன்னா இதுல பண்ணானா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வொர்க் ஆவாது. நீங்க ஃபர்ஸ்ட் இத மட்டும் பண்ணி பாருங்க. வொர்க் ஆகலன்னா, நீங்க இத பண்ணுங்க. அதனால இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன்.
எப்படி எப்படிலாம் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். apt get install proxy chains இப்படின்னு போட்டேன்னா ஒர்க் ஆகும். இப்போ இதுவும் ரூட் யூசருக்கு வந்து போகணும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிறேன். புதுசாக டவுன்லோடா அப்படின்னா ஆல்ரெடி நியூ வெர்ஷன் அப்படின்னு காமிச்சிடும். ஓகே, என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி நியூ வெர்ஷனில் தான் இருக்குது. நியூ வெர்ஷன் இல்லைன்னா அப்டேட் ஆகிக்கும் அதுவே. ஓகே, நீங்கள் இப்படி அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு ப்ராக்ஸி வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஏன் ஒர்க் ஆகலன்னு திரும்பி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். விர்ச்சுவல் மிஷின் இல்லைனா டுவெல் பூட்டர். அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் அந்த ஃபைலை திரும்பியும் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். திரும்பி நியூ வெர்ஷன் வந்துடும். நியூ வெர்ஷன் வந்துருச்சுன்னா பழைய மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபங்க்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் proxychains.conf. இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, நான் ரூட் பர்மிஷன் போய்க்கிறேன். ரூட் பர்மிஷன் போனால் தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். இல்லைனா டினைன்னு காமிக்கும். நான் அதுவும் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் டினைன்னு வர்றது. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் ரூட்டுக்கு வந்துட்டேன். இப்போது நானும் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. proxychains.conf. ஓகே, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இதெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த டைனமிக் செயின் வந்து ஹேஷ் போட்டு இருக்கும். இந்த க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த க்ளோஸ் பண்ணதை எடுத்து விட்டுருங்க. ஓகே, எடுத்து விட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிக் செயின் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். அந்த ஹேஷ் போட்டு நீங்கள் ஹேஷ் போட்டுருங்க. அதாவது ஸ்டிக் செயின் வந்து இப்படி இருக்கும், ஆக்டிவேட்டில் இருக்கும். அது வந்து நீங்கள் ஹேஷ் போட்டு டீஆக்டிவேட் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ராபின் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அது விட்டுருங்க அப்படியே. ப்ராக்ஸி டிஎன்எஸில் சில பேர் டவுன்லோட் பண்ணும்போது ஹேஷ் போட்டிருக்கும். ஹேஷ் போட்டிருந்தாலும் அந்த ஹேஷ் எடுத்துருங்க. மோஸ்ட் ஆஃப் ஹேஷ் எடுத்து தான் இருக்கும். ஹேஷ் எடுக்கலைன்னா எடுத்துருங்க. அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்தால் நான் ஒரே ஒரு சாக்கெட் தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நான் முன்னாடியே எப்படி கான்ஃபிகர் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். நான் திரும்பியும் சொல்கிறேன். இந்த மாதிரி சாக்ஸ் 5 127.0.0.1 9050 ஏன் போடுறேன்னா உங்களுக்கு தெரியும். டார் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். இந்த கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். 9050 கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ இது நான் போட தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு ப்ராக்ஸி மட்டும் இருந்தால் போதும். அது ஒரே இந்த சர்வர் மட்டும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 10, 20, 30, 40, 50, 100 எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். நார்மலாக ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ண போறீங்கன்னா 5 போட்டுக்கோங்க. உண்மையிலே ஒரு அட்டாக் பண்ண போறீங்க, பெரிய லெவல் அட்டாக் பண்ண போறீங்கன்னா ஒரு 100 போட்டுக்கோங்க. அதுவே போதுமானது. உலகத்துல எல்லா சர்வருக்கும் போயிட்டு ரெக்வெஸ்ட் பவுன்ஸ் ஆகி வரும். கண்டுபிடிக்க முடியாது அத்தாரிட்டினால. அதான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். ஓவர் ரைட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஓ பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓவர் ரைட்னா இப்போ சேவ் பண்ணது, எடிட் பண்ணதுலாம் இது திரும்பியும் சேவ் ஆகணும்னா ஓவர் ரைட்னு இதில் இருக்கும். ஏன்னா இதில் சேவ்னு போட்டிருக்காது, ஓவர் ரைட் தான் இருக்கும். கண்ட்ரோல் ஓன்னு கொடுத்தா ஓவர் ரைட் ஆகிடும். இந்த ஃபைல் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும். அதாவது proxychain.conf இதில் தான் இருக்க போதான்னு கேட்கும். நான் இந்த ஃபைல் நேமே இருக்குன்னு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து வெளியே வரணும்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தானா வெளியே வந்துடும். ஓகே, இப்போ இதுலேருந்து நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன். இல்லை ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன். cd/etc கரெக்டாக எடிட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நானும் ஓகே டைனாமிக் செயின் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. தென் ஸ்டிக் செயின் வந்து க்ளோஸில் இருக்குது. தென் ப்ராக்ஸி டிஎன்எஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். சாக்ஸ் 127.0.0.1 ஸ்பேஸ் 9050 டாரோட போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, திரும்பியும் கண்ட்ரோல் ஓ கொடுத்து ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இதே ஃபைல் தான் நான் பண்ண போகிறேன். ஃபைல் நேம் டு ரைட்னு கேட்டிருக்கோம். நான் proxychain.conf இதை என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். ஓகே, நான் இந்த டெர்மினல் நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இனிமேல் இது தேவைப்படாது. cd டபுள் கொடுத்து இந்த டேரக்ட் விட்டு வெளியே வந்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் சில இதை டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்டேட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, அப்டேட் ஆயிடுச்சு. ஒரு 58 MBக்கு அப்டேட் ஆயிருக்கு. நான் திரும்பி அதே கமெண்ட் கொடுத்து அப்டேட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஆல்ரெடி இன்ஸ்டால் தான் வரும். அப்கிரேட்டில் தான் இருக்குது அப்படின்னு வரும். பார்க்கலாம். அப்கிரேட்டில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எதுவுமே இன்ஸ்டால் ஆகலை. 0. ஓகே, 0 தான். இங்கே பாருங்கள், எல்லாமே 0ல தான் இருக்குது. இப்போ புதுசாக அப்டேட் ஆச்சுன்னா இங்கே ரிமூவ்லாம் பண்ணியிருக்கோம். ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இங்கே எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஓகே, நான் எல்லாம் இதுவும் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சிருச்சு. நான் எல்லா டேபும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டாரும்
இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே. நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, ஃப்ரெஷ்ஷா நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். இப்ப பார்த்துக்கோங்க. என்ன ஐபில இருக்குன்னு. இந்த எடுத்து காமிச்சுக்கிறேன். இதா இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப 1 ஹவர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போறோம். ஓகே. இதே டேட்டா தான் இருக்கு. ஓகே. இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி என்ன இருக்குன்னு. இப்போ ஸ்டார வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ரூட் பெர்மிஷன் போய்க்கிறேன். ரூட் யூசரா போய்க்கிறேன். பாஸ்வேர்ட் குடுத்துட்டேன். ஓகே. ரூட் யூசரா போயிட்டேன். இப்போ சர்வீஸ் ஸ்டார் ஸ்பேஸ் ஸ்டார்ட். சர்வீஸ் ஸ்பேஸ் ஸ்டார் ஸ்பேஸ் ஸ்டார்ட் குடுத்தானா ஸ்டார்ட் ஆயிடும். இது ஸ்டார்ட் ஆகலன்னு எரர் வரும். அந்த எரருக்கு தான் நான் அந்த இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். அந்த மாரி இன்ஸ்டால் பண்றேன்னா இந்த மாரி எரர் வராது. ஓகே. இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து சர்வீஸ் ஸ்டார் ஸ்டேட்டஸ் குடுத்துட்டேன். இப்ப வந்து ஆக்டிவேட்ல தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டார்ட் குடுக்காம ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணீங்கன்னா, இன்ஆக்டிவ்னு இருக்கும். இப்போ வந்து ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே. நான் இன்னொரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆக்டிவ் பண்ணிட்டோம். டார் வந்து இப்போ நம்ம ஃபர்தரா ப்ராக்ஸி செயின ஆக்டிவேட் பண்ண போறோம். அவ்வளதான். டைரக்ட்டா ப்ரௌசர்ல போயிட்டு சர்ச் பண்ண போறோம். அவ்வளதான். இதான் லாஸ்ட் ஸ்டெப். ப்ராக்ஸி செயின் போட்டேன். இந்த ப்ராக்ஸி செயின் எந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம். நான் வந்து ப்ரௌசர்ல யூஸ் பண்ண போறேன். Firefoxல யூஸ் பண்ண போறேன். நீங்க வந்து இந்த ப்ராக்ஸி வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கானாலும் போட்டுக்கலாம். ஓகே. நான் வந்து Firefox போட போறேன். இப்போ லினக்ஸ்ல நெறைய அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் தான் நேம் போட்டு பண்ணனா அதுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். நான் இப்போ ப்ரௌசருக்கு மட்டும் தான் ப்ராக்ஸி செயின் போட போறேன். இப்போ Firefox போட்டேன். என்டர் குடுத்தானா உங்க டைரக்ட்டா Firefox ஆயிடும். ஓகே. ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல இப்ப நான் வாட் இஸ் மை ஐபி குடுக்குறேன். எரர்லாம் வரும். அதெல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகே. இப்ப அப்படியே அதே கனெக்ஷன்ல இருக்கு. கனெக்ஷன் கட் ஆவாம நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ரௌசர்ல இருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். எதுவுமே நோட்பேட் இருக்கட்டும். ஓகே. நான் இன்னொரு டெர்மினல் புதுசா இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து பண்றேன். கண்டிப்பா கனெக்ஷன் வரும். கனெக்ஷன் வரலன்னு விட்றாதீங்க. சர்வீஸ் டார் இப்ப நான் ஸ்டார்ட்ல தான் இருந்தேன். ஸ்டாப் பண்ணல. இப்ப நான் டார வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருங்க. இப்ப நான் திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் ரீஸ்டார்ட்லாம் பண்றதுக்கு முன்னாடி சர்வீஸே காமிச்சிடுறேன். சர்வீஸ் டார் ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட்ல இருக்கா இல்லையான்னு காமிச்சுக்கிறேன். ஆக்டிவேட்ல தான் இருக்கு. எதுக்கோ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணல. திரும்பி நம்ம ஒரு தடவ ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் டார் ரீஸ்டார்ட் இது வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ரூட் பெர்மிஷன் இல்ல. ஓகே. ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப திரும்பியும் ஒரு தடவ செக் பண்ணிக்கிறேன் ஸ்டேட்டஸ. ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஓகே. இதுல நோ ப்ராப்ளம். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ராக்ஸி செயின்ஸ் Firefox இது குடுத்துக்கிறேன். இந்த ப்ரௌசருக்கு தான் நான் ப்ராக்ஸி செயின் போட போறேன். அதனால இந்த அப்ளிகேஷன் குடுத்துக்கிறேன். குடுத்தானா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடும். ஓகே. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வாட் இஸ் மை ஐபி குடுக்குறேன். ஓகே. இப்ப பாருங்க. நார்மலா இதுக்கு முன்னாடி நான் போடபோது, வாட் இஸ் மை ஐபி போடபோது டைரக்ட்டா சர்ச் ஆயிட்டு வந்துருச்சு. ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இப்ப பாருங்க வரல. என்னன்னு பார்க்க சொல்லுது பாருங்க. ஐ அம் நாட் ரோபோட். கேப்ச்சா வந்து என்டர் பண்ண சொல்லுது. ஏன்னா, நான் ப்ராக்ஸில இருந்து பண்றேன். நெறைய ரெக்வெஸ்ட் குடுக்குறனால சர்வருக்கு, நான் வந்து ஒரு ரோபோட்டா இருப்பேனா இல்லையான்னு அது சந்தேகப்படுது. ஏன்னா, அந்த மாரி புரோகிராம் எழுதி வச்சிருப்பாங்க வெப்சைட்ல. ஒரே ஐபில இருந்து நெறைய ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா, இந்த வெப்சைட் வந்து அதாவது ரெக்வெஸ்ட் குடுக்குறவங்க வந்து அந்த ஐபி வந்து ரோபோட்டா இல்லையான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கோ அப்படின்னு வெப்சைட் கிட்ட வந்து புரோகிராம் பண்ணியிருப்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த மாரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதனால இது வருது. ஒன் டைம் நான் இது பண்ணிக்கலாம். ஒரு தடவ நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, நார்மலா நீங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்து நான் நிரூபிக்கணும் உங்ககிட்ட. நான் எங்கெல்லாம் சைக்கிள் இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வருதோ அதெல்லாம் நீங்க டிக் பண்ணி வெரிஃபை
இது வந்து ஒரு 3, 4 தடவ கேட்கும். கேப்ஷா வந்து ரெக்வெஸ்ட் வரனால இது ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கும். இது வந்து நம்ம ரோபோட்டா இல்லையான்னு செக் குடுத்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன் கரெக்ட்டா. இது வந்து நெறைய கேட்கும். நெறைய கேப்ஷா வந்து கேட்டுட்டே இருக்கும். வெரிஃபை பண்ணிட்டே இருக்கணும். இன்னொரு தடவ கூட கேட்கும். 3வது தடவ கேட்கும். இந்த ஒரு தடவ நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, பிரச்சனை இல்ல இது பண்ணிக்கலாம். சர்ஃப் பண்ணலாம் அப்புறமா இன்டர்நெட்ல. ஒரு தடவ நம்ம பண்ணிட்டு இங்க டிக் விழுந்துட்டு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ண வெப்சைட்க்கு வந்து அது அழிச்சிட்டு போயிடும் அதுவே. தானா கூட்டிட்டு போயிடும். ஓகே டிக் விழுந்துட்டு நார்மலா எப்படி இருந்தது? 197 அந்த மாரி இருந்தது ஃபர்ஸ்ட்டு பண்ணபோது. ரெஸ்யூம் பண்ணி பாருங்க. அதாவது பேக்வர்ட் போய் போய் பாருங்க வீடியோவ தெரியும். என்ன ஐபி இருந்ததுன்னு. நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணபோது என்ன ஐபி இருந்ததுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க ஐபி மாறியிருக்கும். பாருங்க உங்களுக்கு வாட் இஸ் மைன்னு காமிக்குது. வாட் இஸ் மை தானே காமிக்கணும். இங்க பாருங்க வாட் இஸ் மைன்னு அப்பன்னா லாங்குவேஜ் மாறி இருக்கு. அப்பன்னா இப்ப நம்ம யூஸ் பண்ற ஐபி வேற ஏதோ ஒரு நாட்டோடது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா உங்களுக்கே தெரிஞ்சிரும். நாம யூஸ் பண்றது ஐபி வந்து எந்த நாட்டோடதுன்னு. மாறி ஏஎஸ்பி ஏதோ ஒரு வாய் தெரியாத பேர்லாம் போட்டிருக்கு. எந்த நாட்டோடதுன்னே தெரியல. இங்க லொகேஷன் குடுத்துருக்காங்க. என்ன நாடுன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க வேணா போட்டு பாருங்க. இந்த பேர்லாம் என்ன நாட்டோட ஐபி? இது வந்து என்ன நாட்டுக்கு போயிருக்கு இந்த ஐபி? நமக்கு என்ன அவசியமா இருக்குன்னு ஸ்டேட்டுக்கும் வேற ரீஜனும் மாறியிருக்கும். ஓகே. இப்ப ஐபி இப்போ மாஸ்க் ஆயிடுச்சு. இப்போ டிஎன்எஸ் வந்து லீக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். லீக் டெஸ்ட். நான் இப்போ எனக்கு ரெக்வெஸ்ட் வந்து ஸ்பீடா இருக்கு. நீங்க வந்து 5, 10, 25, 50, 100 குடுக்கும்போது ரெக்வெஸ்ட் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து அதாவது அந்த ரெக்வெஸ்ட்ட எடுத்து நம்மளுக்கு திரும்பியும் லேப்டாப்ல காமிக்கிறதுக்கு, லேப்டாப் சிஸ்டம்ல டைம் எடுக்கும். நீங்க வந்து ஒர்க் ஆகலன்னு விட்றாதீங்க. நெறைய நீங்க ஆட் பண்ணும்போது லேட் ஆகும், லேக் ஆகும். சிஸ்டம் வந்து லேக் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இன்டர்நெட்டும் நெறைய இழுக்கும். நெறைய காலியாகும். ஓகே. நான் டிஎன்எஸ் டெஸ்ட்க்கு வந்துட்டேன். இப்போ வந்து டிஎன்எஸ் லீக் டெஸ்ட் டச் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். டிஎன்எஸ் லீக் ஆகுதா இல்லையான்னு. இப்ப இந்த டிஎன்எஸ் லீக் ஆகலன்னா, நான் பெர்ஃபெக்ட்டா அனானிமஸா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, என்னோட ஐபி மட்டும் தான் காமிக்குது. இதுல ஃப்ரம்ல இருந்து பாருங்க, ஒரு நாடு கூட காமிக்கல. எனக்கு இதுக்கு முன்னாடி டிஎன்எஸ் டெஸ்ட் நார்மலா பண்ணபோது, சென்னை, இந்தியான்னு காமிச்சது. இதுல காமிக்கல பாருங்க ஃப்ரம் வந்து. அடுத்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். 2 டெஸ்ட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், எக்ஸ்டர்னல் டெஸ்ட்ன்னு இருக்கும். நான் வந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சூஸ் பண்ணப்போ ப்ரொக்ரஷன்ல வந்து டாட் வந்து விழும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 5 டாட்ஸ் விழும். அது வரையும் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்தானா, இங்க பாருங்க. இப்ப தான் உங்களுக்கு தெரியுது. எனக்கே இப்ப தான் தெரியுது. ஜெர்மன்ல இருந்து வந்திருக்குன்னு. ஐபி இங்க பாருங்க ஐபி, அடுத்து ஹோஸ்ட் நேமு பெர்லின் வந்திருக்கும். அடுத்து ஐஎஸ்பி இண்டிவிஜுவல் நெட்வொர்க் பெர்லின் இப்படின்னு ஒரு கம்பெனி அவங்களுக்கு நெட்வொர்க் புரொவைட் பண்றாங்க போல அந்த ஐபிக்கு. ஓகே. நம்ம நாட்ல எப்படி ஜியோ, ஏர்டெல் இருக்கு. அந்த மாரி இது வந்து ஒரு பேர் போல. அவங்க நாட்ல ஐஎஸ்பியோட பேரு. இது வந்து நெட்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி இருக்கா இல்லையான்னு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து லெஃப்ட் அப்படின்னு ஒரு ரீஜியன்ல இருந்து வருது. கண்ட்ரி வந்து ஜெர்மன். ஓகே. இப்போ நாம பெர்ஃபெக்ட்டா அனானிமஸ் ஆயிட்டோம். நம்மளோட இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நான் மேக் அட்ரஸ் வந்து எப்படி ஹைட் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இப்ப வந்து இந்த வீடியோல ஐபி எப்படி அ ஹைட் பண்றது, அதான் மாஸ்க் பண்ணி போறது. நெக்ஸ்ட் டிஎன்எஸ்ஸ எப்படி மாஸ்க் பண்ணி போறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது கொஞ்சம் பெரிய டாபிக்கு. பெரிய வீடியோவா போயிடுச்சு. ஆனாலும் இதுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுட் பிரிண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஹேக்கிங்ல எதிக்கல் ஹேக்கிங்ல ரொம்ப அதாவது எதிக்கல் ஹேக்கிங் இல்ல, ஹேக்கிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்கு. எந்த ஒரு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியும் உங்களோட இன்ஃபர்மேஷன ஹைட் பண்ணிட்டு போங்க. இது ரொம்ப முக்கியமான, கட்டாயமான மாத்த வேண்டிய விஷயம். இது ரொம்ப சீரியஸா இருங்க. ஏன்னா, அப்புறமா நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா, என்ன எதுவும் கேட்கக்கூடாது. அட்டாக் பண்ணிட்டு. ஓகே. இவ்வளதான் இந்த டாபிக் வந்து இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, லாஸ்ட்டா ஒரு 1 நிமிஷம் பேசிக்கிறேன். என்ன இதுல பண்ணியிருக்கோம்னா, ஃபுட் பிரிண்ட்ட வந்து மாஸ்க் பண்ணியிருக்கோம்.
மேக் அட்ரஸ் மாஸ்க் பண்றது வந்து அதாவது மறைக்கிறது வந்து போன வீடியோல பேசியிருப்பேன். இப்போ இது பார்ட் 2 வீடியோ ப்ராக்ஸி செயின் ஃபுட்பிரிண்ட் மாஸ்கிங்ல பார்ட் 2 வீடியோ ப்ராக்ஸி செயின்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இந்த ப்ராக்ஸி செயின்ஸ் ஏன் யூஸ் பண்றோம்னா, நம்மளோட அடையாளத்த மறைச்சுட்டு அனானிமஸா போறது. ஓகே. அனானிமஸானா நம்ம யாருன்னே கண்டுபிடிக்க முடியாம, இன்வெஸ்டிகேஷன் பண்ணா கூட யாருன்னே கண்டுபிடிக்க முடியாம, கண்டுபிடிக்க முடியாத நபரா இருக்கிறதுக்காக நம்ம இத யூஸ் பண்றோம். இதுல ப்ராக்ஸி செயின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்போம். ப்ராக்ஸி செயின் டெக்னாலஜி. இந்த ப்ராக்ஸி செயின் இதுல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு சொல்லியிருப்போம். ப்ராக்ஸி செயின் நார்மல் டிஃபால்ட்டா லினக்ஸ்ல இருக்கும். அந்த ப்ராக்ஸி செயின் ஃபைல்ல வந்து எப்படிலாம் டேட்டாஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம், ஓவர்ரைட் பண்ணலாம்னு காமிச்சிருப்பேன். அதுல வொர்க் ஆவலன்னா, என்னென்ன ப்ராப்ளமா வரும், அப்புறமா ப்ராக்ஸி செயின் ஃபைல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது புதுசா கான்ஃபிகரேஷன் ஃபைல் நான் ஏற்கனவே டிஃபால்ட்டா இருக்கிற கலினக்ஸ் ஃபைல்ல டவுன்லோட் பண்ணி அதாவது கலினக்ஸ் ஃபைல் ஏற்கனவே இருக்கிற ஃபைல ஓவர் ரைட் பண்ணி யூஸ் பண்ணாலும் வொர்க் ஆவலன்னா, எப்படி திரும்பியும் ப்ராக்ஸி செயின் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைல டவுன்லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி திரும்பியும் வொர்க் ஆக வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து டார் ப்ரௌசர்ல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, அதுவும் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், எரர் நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பேக்கேஜஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ரூட் பர்மிஷன் இருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். அப்பதான் அப்டேட் ஆகும். டார்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்லன்னா சர்வீஸ் நாட் ஆக்டிவேட்ன்னு வரும். சர்வீஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்தா கூட ஆக்டிவேட் ஆவாது. நீங்க ஸ்டேட்டஸ் அதாவது சர்வீஸ் ஸ்டேட்டஸ் போட்டாலும், ஆக்டிவ் வந்து இன்ஆக்டிவே தான் இருக்கும். ஆக்டிவ்ன்னு காமிக்காது. அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும்னா, இந்த மாரி பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாரி கமாண்ட்ஸ் குடுத்து தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுவும் ரூட் பர்மிஷன குடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். இதுல மேக்ஸிமம் ப்ராக்ஸி செயின்ஸ் டாட் conf ஆமா. இந்த ப்ராக்ஸி செயின்ஸ் ஃபயர்பாக்ஸ் குடுக்குறீங்க பார்த்தீங்களா? இத மட்டும் தான் ரூட் பர்மிஷன் ரன் பண்ணாம இருப்பீங்க. மீதி எல்லாமே அப்படியே ரன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இப்ப நான் அதையே காமிக்கிறேன். ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டாமயே விட்டுட்டேன். இருங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க. இந்த ப்ராக்ஸி செயின்ஸ் நெறைய ரெக்வெஸ்ட் போயிருக்குது. இங்க பாருங்க. ப்ராக்ஸி செயின் ஃபயர்பாக்ஸ். இத நான் குடுத்துட்டு நான் போட்டிருப்பேன். இங்க பாருங்க. இதாயிருக்கும். ஆக்டிவேட் ஆயிருக்கும். இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ப்ராக்ஸி செயின் நம்ம ப்ராக்ஸி செயின் தான் யூஸ் பண்றோம். அதனால ப்ராக்ஸி செயின் வந்திருக்கும். நம்ம என்ன டைப் ஆஃப் செயின் யூஸ் பண்றோம்னா, டைனமிக் செயின் யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ 127.0.0.1 அடுத்து ஈஸ்ட்ன்னு போட்டு, அது கோலன் போட்டு 9050ன்னு போட்டிருக்கோம். இத நம்ம எங்க பார்த்திருப்போம்னா, அந்த ஃபைல் கான்ஃபிகர் பண்ணும்போது பார்த்திருப்போம். ப்ராக்ஸி செயின்ஸ் அந்த ப்ராக்ஸி செயின் டாட் conf அந்த ஃபைல வந்து நம்ம எடிட் பண்ணும்போது பண்ணியிருப்போம். 127.0.0.1 இப்ப நம்ம டார்ல தானே யூஸ் பண்றோம். டாரும் ஆக்டிவேட்ல தான் இருக்கு. இந்த டார் வந்து கனெக்ஷன் இந்த டார் வழியா போயிட்டு வரதுனால தான் இந்த நம்ம போர்ட் குடுத்திருப்போம். 9050 குடுத்திருப்போம். ஓகே. இப்போ இந்த ரெக்வெஸ்ட் வந்து நெறைய நெறைய டைப் ஆஃப் சர்வர்லாம் போயிட்டு வந்திருக்கும். இப்போ ப்ரௌசர்ல இருந்து இப்ப வெளிய போகுது. அதனால இது மொசில்லா அப்படின்னு இருக்கும். இங்க பாருங்க OSCP digicert.com இந்த மாரிலாம் போயிட்டு வந்திருக்கும். அடுத்து www.com இங்க போயிட்டு வந்திருக்கும். அடுத்து OSCP, PKI இந்த மாரி நெறைய நெறைய சர்வர்லாம் போயிட்டு வந்திருக்கும். ஓகே. இந்த மாரி நெறைய சர்வர்ல போயிட்டு வரனால தான் பேக் ட்ராக் பண்ணுவீங்க பாருங்க. ஒரே இதுவரை நீங்க 5, 10, 25, 50 இந்த மாரிலாம் போடப்போய் இன்னும் நெறைய டைப் ஆஃப் சர்வர்லாம் பவுன்ஸ் ஆயி உங்களுக்கு இப்போ அடுத்து இது வந்து ஒரு சர்வர்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு சர்வரு. வெப்சைட் இல்ல. இது வந்து ஒரு சர்வரு அடுத்து 80னா HTTP அப்படின்னு இது வந்து இந்த சர்வர் வந்து HTTPல ஒர்க் ஆகுது போல. அடுத்து 443னா HTTPS அப்படின்னு இது அர்த்தம். ஓகே. இப்ப இந்த சர்வர் போயிட்டு இந்த சர்வர் வந்து லைவா இருந்துட்டு நம்ம ரெக்வெஸ்ட் வந்து இன்னொரு சர்வருக்கு பவுன்ஸ் பண்ணுச்சுன்னா, ஓகே அப்படின்னு வரும். ஓகே. இதுக்காக தான் யூஸ் பண்றேன் இந்த ஓகே. அதாவது இந்த இது யூஸ் பண்ணோம். ஓகே. நெறைய ஓகே சொல்றேன் இதுல. ப்ராக்ஸி செயின் திரும்பியும் சொல்றேன். ப்ராக்ஸி செயின் யூஸ் பண்றோம். ப்ராக்ஸி செயின் என்ன டைப் ஆஃப் செயின் யூஸ் பண்றோம்னா, டைனமிக் செயின் யூஸ் பண்றோம். இந்த 127.0.0.1 ஈஸ்ட் 9050 ஏன் யூஸ் பண்றோம்னா, 127.0.0.1 இது வந்து லோக்கல் ஹோஸ்டோட ஐபி. அடுத்து 9050 வந்து டாரோட போர்ட். இது வழியா தான் கனெக்ஷன் எடுக்கிறோம். அடுத்து இது வந்து சர்வர். இந்த சர்வர் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்காது. உலகத்துல இருக்கிற எல்லா டைப் ஆஃப் சர்வருக்கும் ரெக்வெஸ்ட் வந்து பவுன்ஸ் ஆயி போகும். அதாவது பாஸ் பண்ணி நம்ம என்ன சர்வர் வந்து google.com போறோம்னா, google.com போயிட்டு திரும்பி அதே மாரி பவுன்ஸ் ஆயி உங்களுக்கு வந்து டார்கெட் அதாவது நம்மளோட யூசருக்கு வந்து வரும். ஓகே. இப்ப இது வந்து லைவா இருக்கு. இந்த சர்வர் வந்து லைவா இருந்துச்சுன்னா, அதாவது இப்ப நம்ம பவுன்ஸ் பண்ண போற ரெக்வெஸ்ட் வந்து பவுன்ஸ் பண்ண போற சர்வர் வந்து லைவா இருந்துச்சுன்னா, ரெக்வெஸ்ட் இன்னொரு சர்வருக்கு வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகேன்னு குடுக்கும். அதாவது லைவா இருந்துச்சுன்னா, ஓகேன்னு குடுக்கும். இதுதான் பண்ணியிருக்கு. ஓகே. நான் திரும்பி ரெக்வெஸ்ட் போயிட்டு ஒன் டைம்
பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த யூடியூபே நான் தொடுறேன். இதுல நீங்க நெறைய அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நான் யூடியூப் தொட்டேன்னா, அந்த நாட்ல இப்ப நான் ஜெர்மனி இருக்கா? ஜெர்மனி இப்ப இருக்கு. இந்த ஜெர்மன் யூடியூப்லாம் ஃபேமஸா இருக்கோ, அதெல்லாம் காமிக்கும். இருக்கிற ஃபேமஸான விளம்பரம்லாம் வரும் இதுல. அ போயிட்டே இருக்கு பாருங்க. கீழ வந்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ரெக்வெஸ்ட் வந்து கீழ வந்துட்டுருக்கும். லைவே போயிட்டே இருக்கும். ஓகே. உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இப்ப வந்துட்டேன். இப்ப நீங்க ஜெர்மன்லயே போயிட்டு, இப்ப நான் வந்து போயிட்டே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இப்ப இத வச்சுட்டு நம்ம ஐபிய ட்ரேஸ் பண்ணவே முடியாது. இதான் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் ப்ராசஸிங் இது. சரி ஓகேன்னு சொல்லியிருப்பேன். இதுல டைம் வந்து தேங்க் யூ காய்ஸ் இவ்வளோ நேரம் தேங்க் யூ.